Hey singers, welcome to drama series தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth. நம்ம Dashing Youthோட ஹீரோ ஹீரோயின் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா, அவங்களோட பையன் யாரு, Blood of Youthல நான் ஹீரோ அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்லிட்டு இருக்கேன் இல்ல, ஜயசி அவங்க யாரோட பையன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய क्वेश्चंस இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க இந்த சீரிஸோட ஹீரோயினை இன்ட்ரோ듀ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு, ஆனா அவங்க ஹீரோயின் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லல. ஏன்னா அவங்களுக்குள்ள லவ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோ பர்ன், ஃப்ரெண்ட்லியா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா தான் அப்படியே Dashing Youth மாதிரி போகும். அதனாலதான் நான் அவங்களே ஹீரோயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக அந்த ஸ்பார்க் வரணும்ல, அதுக்காக தான். சரி, உங்களோட क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம Dashing Youthோட ஹீரோ Blood of Youthலயுமே இருக்காங்க, ஆனா அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. Dashing Youthோட ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு. சோ நான் அதை இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னா அதோட எஃபெக்ட் அந்த எபிசோட்ல தெரியாம போயிடும். அதுக்காக அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் 2-3 எபிசோட்ஸ்க்குள்ளாடி அந்த ரீசன் வந்துடும். அடுத்த क्वेश्चन, ஹீரோ ஹீரோயினுக்கு பையன் இருக்காங்களா அப்படின்னு. ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த பசங்களுமே கிடையாது, அவங்களுக்கு குழந்தை இல்ல. சோ அவங்களோட பசங்க இந்த சீரிஸ்ல வர மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க இந்த சீரிஸ்ல ஒரு மெயின் லீட் ரோல் தான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க, ஆனா இவங்க தான் அப்படின்றத நான் இன்னும் ரிவீல் பண்ணல, ஏன்னா சீரிஸ்லயுமே ரிவீல் பண்ணல. அப்புறமா நம்ம சிங்கா, அவங்களோட பொண்ணு குயின் லீ, அவங்கள ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஆனா சிங்காவோட வைஃப் ஃபெங் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. குயின் லீ பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாங்க. சோ சிங்கா சிங்கிளாவே அவங்களோட பொண்ணு வளர்க்குறாங்க. அப்புறம் வேற யாரு, ஜூன், அவங்க இன்னும் அரண்மனையிலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஆன்ஷி போவாங்க. சோ அம்மாவை தேடி போற ஆன்ஷியோட பயணமா தான் இது இருக்க போகுது ஆன்ஷிக்கு. அப்புறமா Blood of Youthோட ஹீரோவோட அப்பா யாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த எபிசோட்ல அது ரிவீல் ஆகிரும். சோ எண்ட்ல அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நான் கிளியராவே சொல்லிடுவேன். இவ்வளவுதான் நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். சோ இப்போ சீரிஸ்க்குள்ள போயிடலாமா? லாஸ்ட் எபிசோட்ல அரசன் ரூஜின் ஷென்ஷென்ற யுனக் கிட்ட ஆன்ஷியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி, அவனோட விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்திருப்பாங்க. சோ ஷென்ஜின் ஆன்ஷியை தேடி கிளம்ப போறாங்க. இந்த பக்கம் ஆன்ஷி, நம்ம ஹீரோ ஓஜி 3 பேருமே ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்களா. அவங்க 3 பேர்கிட்டயுமே இப்ப காசு கிடையாது. சோ சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓஜி ஹீரோ கிட்ட, ஹீரோ தயவு செஞ்சு உன்னோட கோட்டை கூட, இந்த பட்ட பகல்ல சூரியன் எப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்கு, இப்போ இந்த கோட்டை போட்டுட்டு இருக்கிய, ஒரு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அதுக்கு பதிலா நீ இதை கலத்தி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அடகு வச்சு சாப்பிட வச்சு செய்யலாம் ப்ளீஸ் ஹீரோ, நம்ம கிட்ட காசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப இதை அடகுல இருந்து எடுத்துடலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஆன்ஷியும் அவன் சொல்றது கரெக்ட் தான், இப்ப நம்ம கிட்ட காசு கிடைக்காம இவன் சாப்பிடாம இருந்தான்னு வச்சுக்கோயே, அவன் செத்து போறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு உயிரை விட உனக்கு கோட்டு தான் முக்கியமான்னு கேக்குறாங்களா. ஹீரோவும், டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு. உடனே ஓஜியும், ஹீரோ வா ஹீரோ ப்ளீஸ் ஹீரோ, ஃபர்ஸ்ட் என்னோட வயிறுக்கு சாப்பாடு போடு, அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு அடகு கடைக்குள்ள ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆன்ஷிக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்ப சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாச்சு. ஊஜிக்கு செம்ம சந்தோஷம், அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா ஹீரோ ஊஜியை முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காங்களா. ஆன்ஷியோ அவனை சாப்பிட விடு, நீயும் சாப்பிடு, நம்ம எல்லாரும் இப்படி சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒழுங்கா டிராவல் பண்ண முடியாது, சாப்பிட்டாதானே டிராவல் பண்றதுக்கான சக்தி எல்லாம் வரும்னு. ஹீரோவும் ஆமா நீயும் சாப்பிடு அப்படின்னு சாப்பாடை வெறுப்பா எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஊஜி கேக்குறாங்க, ஏய் இதுல மட்டன் சூப் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் ஆர்டர் போட்டுக்கவான்னு. ஹீரோவும் தொலைச்சு போடுவேன், இதுக்கே எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு தெரியாது, 10 சில்வருக்கு மேல நான் 1 ரூபாய் கூட உனக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஊஜி சோகமாயிடுறாங்களா. ஆன்ஷியும் அவனை சாப்பிட விடு, அவன் எவ்வளவு எனர்ஜியா யூஸ் பண்ணிருக்கான் தெரியுமா, ஒருவேளை நம்ம இதுக்கப்புறமா நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம கூட போகலாம், ஏன்னா நம்ம காடு மலை அந்த மாதிரி சுத்தி திரிய வேண்டியது இருக்கு. சோ அவனை இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியா சாப்பிட விடு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் முறைச்சு பாக்குறாங்க, விட்டா இவனுங்க 2 பேரும் நம்மள வில்லன் ஆக்கிடுவாங்க போலி அப்படின்னு. 10 சில்வர் காயினுக்கு என்ன வருமோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணுன்னு. ஓஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா இங்க இருந்து ஆர்டர் பண்ணா ஹீரோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் அங்க போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆர்டர் பண்றதுக்காக ஓடி போயிடுறாங்க. ஆன்ஷிக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்ப ஹீரோ ஆன்ஷிய பார்த்து, என்னோட கோட்டை வித்த காசு எல்லாத்தையுமே நீ தான் வச்சிருக்க, அதனால 10 சில்வர் காயின் கொடுத்துட்டு மீதி காசை என்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்களா. ஆன்ஷியும் நீ காசு 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 காசுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்ப போல, சரி இந்தா உன்னோட காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்களா. ஹீரோவும் அவங்களோட ஸ்லீவ்க்குள்ளாடி காசை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஆன்ஷி கிட்ட, நம்ம எதுக்காக இப்ப டாஃபன் டெம்பிளுக்கு போறோம், அங்கதானே நீ எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கானு. ஆன்ஷியும் ஆமா அங்க ஒருத்தவங்களை எனக்கு மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்காக தானே. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆன்ஷியை கடுப்பேத்தணும்ல, அதுக்காக சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு டீமன் கிளானுக்கும் பேலி கிளானுக்கும். அப்போ டீமன் கிளானுக்கு தலைவரா இருந்தாங்கல்ல ஈடிங்ஷி, அவங்களும் கடைசியா டீஃபன் டெம்பிளுக்கு தான் வந்துட்டு போனாங்களாம். அங்க இருக்கிற துறவிகள் கிட்ட தான் கூட சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். ஆனா ஒருத்தர் கூட ஈடிங்ஷிக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையா. பாவம்ல ஈடிங்ஷின்னு. உடனே ஆன்ஷி உனக்கு நிறைய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்கேன்னு. ஹீரோவும் இது ஒண்ணு
ஒன்னும் சீக்ரெட் கிடையாது, ரூமர்ஸா அங்க இங்க சுத்திட்டு இருந்த விஷயத்தை தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆன்ஷி சிரிச்சுட்டே, சரி உன்னோட क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா நான் யார பார்க்க போறேனோ அவங்கள தான் அங்கிள்னு கூப்பிடணும்ன்ற மாதிரி முறை வரும்னு வெச்சுக்கோயே. அப்படினா என் அப்பாவுக்கு நெருக்கமானவங்க, எனக்கு அவங்க அங்கிள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படியே அப்படின்னு இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். இப்ப 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களா. ஓஜிக்கு நடக்கவே முடியல. நம்ம எதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கோம், மீதி காசு தான் உங்ககிட்ட இருக்குல்ல ஹீரோ, அதுக்கு ஒரே ஒரு குதிரையை நீ வாடகைக்கு எடுத்தா கூட எல்லாருமே அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து போகலாம்ல, எதுக்காக நம்ம இப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே லோ லோ லோன்னு நடக்கணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இருக்கிற காசுக்கு குதிரை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா வேற சாப்பாடுக்கு என்னடா பண்ணுவேன், அடுத்த வேளை உனக்கு சாப்பிட வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ஷியும் நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு உடனே நடக்கிறதுக்கு பதிலா அங்கேயே ஸ்டே பண்ணிருக்கலாம், அங்க ஹோட்டல் கூட இருக்கு தெரியுமான்னு. ஓஜியும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னா எதுக்காக இதை லேட்டா சொன்ன, வா வா ஹீரோ தயவு செஞ்சு உன் காசு கொடு, நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், வா திரும்பி போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோக்கு ஐயோ என் காசை இவனுங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, நானும் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தேன், சோ நம்ம இப்ப போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ரூமுக்கே 8 சில்வர் காயின் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுவும் அங்க ஒரு விண்டோ கூட இருக்காது, ஃபேன் கூட தர மாட்டாங்க, கொசு கடிக்கும், பெட் கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு சீப்பான ஹோட்டல்லையா நீங்க போயிட்டு ஸ்டே பண்ண போறீங்க, அதுக்கு பதிலா இந்த காட்டுல அங்க எங்கன்னு படுத்து தூங்கிட்டு போலாம், ஒழுங்கு மரியாதையா திரும்பி போறத பத்தி யோசிக்காம இருங்க, நானே ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஹோட்டல்ஸ் பத்தி எல்லாம் தெரியாதா, ஒழுங்கா வாங்கடா அப்படின்னு. ஐயோ என் காசு அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. காசு செலவு பண்ண கூடாது அப்படின்றதுல ஹீரோ தெளிவா இருக்காங்க. இப்படியே இவங்க ஜாலியா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதே நிறைய குதிரையில வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நேரா வந்து இவங்கள சூழ்ந்து நிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, லாங் ஆர்ச் விங் இனத்தை சேர்ந்தவங்க தானே இவங்கன்னு. அதுக்கு ஆன்ஷி இவங்கள 100 கோஸ்ட் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எதுக்காக நம்மள இப்ப சுத்தி வளைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஓஜியும் உங்க 2 பேருக்குமே இவங்கள பத்தி தெரியுமான்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, பின்ன என்ன தெரியாம இருக்குமா, இவங்க தான் ஃபேமஸான திருடர்களாச்சேன்னு. ஓஜியும் திருட்டு பசங்களா, இவங்கள நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டு என்ன ஏது அப்படின்றத யோசிக்க கூட செய்யாம அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்ஷி தடுத்து நிறுத்த போறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, விடு அவன் அடி வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா தான் அவன் திருந்துவான், எப்ப பார்த்தாலும் முன்கோவத்துல யோசிக்க கூட செய்யாம அவன் பாட்டுக்கு அடிக்க போறான்ல, சோ விடு பாத்துக்கலான்னு. ஆன்ஷியும் ஓகே ஓகே அப்ப நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. ஊஜி சண்டை போடும்போது அத்தனை பேரை எதிர்த்து எப்படி ஊஜியால சண்டை போட முடியும், எல்லாருமே சேர்ந்து கயிறை வச்சு ஊஜிய லாக் பண்ணிடுறாங்களா. ஆன்ஷி பார்த்துட்டு இவனுங்க அடிக்கிறத பார்க்கும்போது நம்மள கொலை பண்றது அவங்களோட மோட்டிவ் கிடையாது, நம்மள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது அவங்களோட மோட்டிவ்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு. ஹீரோவும் நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் திரும்புறாங்களா. ஓஜியும் என்ன இவங்க லாக் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு ஹீரோவையும் ஆன்ஷியும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகியாச்சு. ஓஜியும் ஐயோ இவனுங்களை போய் நான் காப்பாத்த போனேனே, இவனுங்க என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்களே அப்படின்னு துரோகிகள்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஊஜியை கொண்டு போயிட்டு ஜெயில போட்டாச்சு. ஊஜியும் துரோகிகள் 2 பேரும் துரோகிகள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன் பாரு, என்ன மாட்டி விட்டு அவனுங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க, இப்ப நான் என்ன பண்றது, அவனுங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்திலேயே இனியொரு ஜெயில இனியொரு பையன் இருக்கான். அவன் யாரு என்ன அப்படின்றத இந்த எபிசோட்ல ரிவீல் பண்ணல, ஒரு மிஸ்டீரியஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரு அப்படின்னு தெரிய வரும்போது உங்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். சோ இந்த மிஸ்டீரியஸ் மேன் கேக்குறான், என்ன நீ தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க, நான் ஒயின் குடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு ஒயின் வேணுமான்னு. ஊஜியும் இந்த சிறையில ஒயின் கூட கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் கொடுப்பாங்க உனக்கு வேணுமா அப்படின்னு ஊஜிக்கு ஜெயில் வழியாவே பாஸ் பண்றாங்க. ஊஜி அதை வாங்கிட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு இருந்ததை கேட்டேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களான்னு. ஊஜியும் ஆமா என்னோட 2 துரோகி ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே அங்க ஆன்ஷிக்கு தும்மல் வந்துரும். ஹீரோவும் இங்க நின்று சத்தம் போட்டு தும்மிக்கிட்டே இரு, எல்லார்கிட்டே நம்ம மாட்ட போறோம், நான் சொல்ல கேட்காம இந்த நடு ராத்திரியே நம்ம அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்ட, இப்ப எப்படி இத்தனை ஆட்கள் தாண்டி நம்ம போயிட்டு ஊஜியை காப்பாத்த முடியும், அவனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாதுன்னு ஆன்ஷி சொல்றாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு இதுதான் கரெக்டான டைம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க காவலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க யாரையாச்சும் ஒரு ஆளை கடத்திடணும், அவங்க கிட்ட ஊஜியை நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா போதும், அவன் நமக்கு டைரக்ஷனை சொல்லுவான், யாருக்குமே தெரியாம அந்த இடத்துல போய் ஈஸியா அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம், இதுதான் என்னோட பிளான். அந்த நேரத்துல கரெக்டா ஒரு காவலாளி அங்க குடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானா. அவனோட சத்தம் கேட்ட உடனே ஜைசி சொல்றாங்க, நமக்கு தேவையான ஆள் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன், அவனை பிடிக்க வேண்டியதான்னு. ஊசியும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் ஓவரா பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்டே தான் பண்ண போற வேலைக்கு சாரி கேட்டுட்டு அந்த காவலாளியை பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு முகத்தை தண்ணிக்குள்ள மூழ்கி அடிச்சிடுறாங்க. ஊஜியை எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க
அப்படின்ற இடத்த மட்டும் சொல்லிட்டு உன்னை விட்டுடுறேன்னு சொல்றாங்களா. ஆனா அந்த காவலாளி சொல்லாத உடனே ஊஜி தண்ணிக்குள்ளேயே அந்த காவலாளியா போட்டு வச்சிருக்காங்க. ஜெயசி கேக்குறாங்க, ஏன்டா இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, உனக்குதான் அபேஸ் கண்ணு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க வேண்டியதானே. ஆன்ஷியூ இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. நீ உண்மையா சொல்லு, நீ நிஜமாவே ஹான்சி டெம்பிள்ல தான் படிச்சியானு. ஆன்ஷியூ வேற எங்க படிப்பாங்க, அங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ 32 வகையான ரக்ஷா ஆர்ட்டையுமே கத்து வச்சிருக்க, இதெல்லாம் ரொம்பவே ரேர். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஈவில் கிளானுக்கும் பாலி கிளானுக்கும் சண்டை நடந்துச்சுல, அந்த போராட்டத்தப்போ 5 வயசுல ஒரு பையன் ஈடிங்ஷிக்கு இருந்தான். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த பையனை பாலிடிங் டீமன் கிளான் கூட அனுப்பாம பாலி சிட்டிலேயே ஹான்சி டெம்பிளுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் உன்னை துரத்திக்கிட்டு வராங்க, டீமன் கிளான்ல உள்ளவங்க வேற உன்னை துரத்துறாங்க. சோ நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ தான் அந்த பையனா இல்லையான்றது இன்டைரக்டா கேட்டுட்டு இருக்காங்களா. ஆன்ஷிக்கு அது புரிஞ்சிருச்சு. அதனால சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே என்ன துரத்துறாங்க அப்படின்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அந்த பையன் நானா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோ ஓகே அப்படின்னா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேனா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, இன்னும் கொஞ்ச நேரம் நீ அவனை உள்ளே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோயே அவன் செத்து போயிடுவான். அதனால தயவு செஞ்சு அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த காவலாளியை வெளியில எடுத்துருன்னு சொல்றாங்களா. ஆன்ஷியோ ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு கடகடன்னு அந்த காவலாளியை வெளியில எடுத்து போடுறாங்க. ஓஜி புலம்பிக்கிட்டு இருக்காங்க, நான் இங்க இந்த வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு. மிஸ்டீரியஸ் மேனும் அவங்க கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு கேக்குறதுக்கு ஓஜியும் கண்டிப்பா அவங்க வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஓசின் ஜயசி, 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டீரியஸ் மேனும் ஓசின் அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு. ஓஜியும் எனக்கு அவனை பத்தி நிறைய தெரியாது, ஒருவேளை அவன் என்ன காப்பாத்துறதுக்காக வரலனா கூட ஜயசி கண்டிப்பா வருவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் இல்ல எனக்கு இது வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தது கிடையாது, இனி எனக்கு தேவையும் கிடையாதுன்னு. ஓஜியும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாரும் தேவையும் இல்ல அப்படின்னா இங்க எதுக்காக வந்த, எப்படி நீ மாட்டிக்கிட்ட, தனியா தான் வந்து மாட்டினியா அப்படின்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் ஏன்னா நான் எம்பரர் ஆகணும், அரசர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் அப்படின்னு கத்தி சொல்றானா. ஓஜிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ அரசனாக போறியா, ஒருவேளை நீ அரசனானு வச்சுக்கோயே எனக்கு நீ தலைமை வாழ்வித்தக்காரன் போஸ்டிங்க கொடுத்துருவியா அப்படின்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் ஆமா கண்டிப்பா நான் அரசனானே அப்படின்னா உனக்கு அந்த போஸ்டிங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்களா. ஓஜிக்கு சிரிப்பு அடக்க முடியல. காமெடி பண்ணாதடா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அரசனாக போறேன் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. சரி விடு விடு, நீ காமெடி பண்றதுனால எனக்கு ஒன்னையும் பிடிச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்த வந்தாங்க அப்படின்னா உன்னையே நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு காவலாளி வரான். மிஸ்டீரியஸ் மேன் இருக்கான்ல, அவன் இருக்கக்கூடிய லாக்க மட்டும் ஓபன் பண்ணிவிட்டு அவனை கூட்டிட்டு போறான். ஓஜிக்கு பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. அவனை எங்கடா கூட்டிட்டு போறீங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்த காவலாளிகள் அவனை எதுவுமே பண்ணல, மிஸ்டீரியஸ் மேனை நார்மலா தான் கூட்டிட்டு போன மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ண ஆன்ஷி காவலாளியை வெளியில தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட மிரட்டி உருட்டி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு உங்களை கடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களை பாக்குறதுக்காக வந்தாரு, அவர் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க அவரை மிஸ்டீரியஸ் மேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம், அவரை பார்த்து எங்களோட கிளான் மாஸ்டரே வணக்கம் வச்சாரு, அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு போல, அவருதான் உங்களை பிடிச்சிட்டு வர சொன்னாருன்னு. ஆன்ஷிக்கும் ஹீரோக்கும் யார் அந்த மிஸ்டீரியஸ் மேனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா ஓஜி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓஜியை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் மிஸ்டீரியஸ் மேன் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கிளானோட தலைவன் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் கூட பேசின வரைக்கும் இவன் ஒன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கிய மாதிரி தெரியல. கண்டிப்பா ஆன்ஷி ஹீரோ 2 பேருமே இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வரமாட்டாங்க. சோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா அதுக்குள்ளாடி இந்த பக்கம் என்னது, ஆன்ஷி நம்ம ஹீரோ சேர்ந்து காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு கீயை எடுத்துட்டு ஓஜியை காப்பாத்துறதுக்காக உள்ள போயாச்சு. ஓஜியும் ரொம்ப ஹாப்பியா நீங்க ஏன்டா லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு வெளியில வராங்களா. ஹீரோ நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓஜியும் ஆமா இந்த பக்கத்து ஜெயில் இருக்குல்ல, இதுல ஒருத்தர் இருந்தான், அவன் தான் எனக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தான், அவனை கொஞ்ச நேரம் கழிச்சு காவலாளிகள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, அவனை என்ன பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. அப்ப ஹீரோ உள்ள போயிட்டு அந்த ஒயினை எடுத்து பாக்குறாங்க. அது கியூ ஒயின், டான்சி சிட்டியோட கியூ ஒயின் ரொம்ப காஸ்ட்லியானது, அது எப்படி இங்க வந்துச்சு, ஒரு சிறை கைதி கிட்ட எப்படி அந்த கியூ ஒயின் கிடைச்சது, கண்டிப்பா இங்க இருந்தவே ஒரு நார்மலான ஆளா இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓஜி கிட்ட கேக்குறாங்க எங்க இருந்து அவனுக்கு இந்த ட்ரிங்க் கிடைச்சதுன்னு. ஓஜியும் ஆமா என்ன இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல, நான் இருந்த ஜெயில எனக்கு குடிக்கிறதுக்கு எதுவுமே வைக்கல, அவனுக்கு மட்டும் யார் கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஹீரோவும் முட்டாள் மூளை இல்லாதவன், எப்ப பார்த்தாலும் ஒன்னும் யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு திட்டுறாங்களா. அப்போ ஆன்ஷியும் போதும் உங்க சண்டை எல்லாத்தையும் நம்ம வெளியில போய் வச்சுக்கலாம், இது
வெளியில போறதுக்கான டைம். உடனே ஹீரோ ஆன்ஷியை பார்த்து கேக்குறாங்க, நீ இவனை காப்பாத்துறதா இருந்தா காலையிலேயே வந்து காப்பாத்தி இருப்ப, இந்த நடுராத்திரி வந்து காப்பாத்தணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அதனால உண்மையை சொல்லு, நீங்க வந்தது இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் கிடையாது தானே, உன்னோட பிளான் என்னன்னு ஆன்ஷி நக்கலா சிரிக்கிறாங்க. சோ ஆன்ஷி ஏதோ ஒரு பிளான்ல தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மிஸ்டீரியஸ் மேன் கிளான் லீடர் கூட பேசிட்டே போயிட்டு இருப்பான்ல, அப்ப மிஸ்டீரியஸ் மேன் சொல்றான், நிறைய பேர் ஆன்ஷியை தேடி போயிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அதனால ஒவ்வொரு பெனிஃபிட் கிடைக்கும், அவனை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அவனை இந்த மாதிரி இத்தனை பேர் வலை போட்டு தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவன் கண்டிப்பா இந்த முட்டாள கூட்டிட்டு போறதுக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெடி வெடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. அப்பதான் மிஸ்டீரியஸ் மேனுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இவனை காப்பாத்துறதுக்காக ஆன்ஷி வந்துட்டானோன்னு. அதனால உடனே போயிட்டு ஆன்ஷி வந்திருந்தானா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே கிளம்பி போறாங்க. வெளியில போய் பார்த்தா எல்லா இடமும் நெருப்பு பத்தி எரியுது. அந்த இடத்தையே ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிட்டு ஹீரோ, ஆன்ஷி, ஓஜி 3 பேருமே ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மிஸ்டீரியஸ் மேனுமே வெளியில வந்து இதை பாத்துட்டு இருக்கானா, அவன் அவனோட ஃபேஸ ஹீரோ பாத்திர கூடாது அப்படின்றதுக்காக மறைச்சு வச்சுக்கிறான். ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டே போறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்கும்போது ஒரே ஒருத்தன் தான் இதுக்கு பின்னாடி இருப்பானோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குதா, நான் தயவு செஞ்சு அவனா இல்லாம இருந்தானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹீரோக்கு மனசுக்குள்ள இந்த மிஸ்டீரியஸ் மேன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற டவுட் இருக்கும்னு எனக்கு தோணுது. சோ அதை எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்க கட் பண்ணா 3 பேருமே யூஷி அப்படின்ற ஒரு சிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் ஆன்ஷி எந்த டெம்பிள தேடி போறாங்களோ அந்த டெம்பிள் இருக்குது. ஆனா இவங்களுக்கு வழி தெரியவே இல்ல. ஆன்ஷி கேக்குறாங்க, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமான்னு. ஹீரோ சொல்றாங்க, இந்த மூளை இல்லாதவனை நம்பி நம்ம போனோம்னு வச்சுக்கோயே, இவன் எங்கேயாச்சும் நம்மள வழி தவறி தான் கூட்டிட்டு போவான். ஏன்னா இவனை நம்பி நான் ஜய சிட்டிக்கு போகும்போது இவன் என்ன எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனான்னு. அதுக்கு ஊஜி சொல்றாங்க, நான் ஒண்ணும் அந்த மாதிரி கிடையாது, இந்த ஒரே ஒரு ரூட் தான் ஊஷி சிட்டிக்கு உண்டு. ஒருவேளை அவங்க அபிஷியல் ரோட மாத்தி இருப்பாங்களோ, இல்லனா ஊஷி சிட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா. ஹீரோவும் வாய மூடுடா, அபிஷியல் வழி எல்லாத்தையும் யாராலையுமே மாத்த முடியாது, ஏதாச்சும் பண்ண முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊஜி உடனே மரத்துல ஏறி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆன்ஷி கிட்ட சொல்றாங்க, இந்த வழியை பார்த்தாலே இது அபிஷியல் வழி மாதிரி தெரியல, யாரோ நடந்து இந்த பாதையை உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு, இப்ப ஏன் இல்ல அப்படின்றத நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஊஜி மரத்துல ஏறி பார்த்திருப்பான்ல, அவனுக்கு ஒரு பாழடைஞ்ச வீடு தெரியும். ஒரு பாழடைஞ்ச வீடு அங்க இருக்கு, நம்ம அங்க போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணலான்னு. சோ 3 பேரும் உள்ள போறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் விடிஞ்ச உடனே எல்லா நெருப்பையுமே அணைச்சாச்சு. மிஸ்டீரியஸ் மேன் இருக்கான்ல, அவன் கிட்ட கிளான் லீடர் சொல்றாங்க, இங்க நம்ம ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அவனை கூட்டிட்டு போனவங்க 2 பேர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல, அவங்க எல்லாரையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னு. அப்பதான் மிஸ்டீரியஸ் மேன் சொல்றான், அவங்க 3 பேரையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணல, அவங்க தான் நம்மளோட வழியில வந்திருக்காங்க, இது எல்லாமே அந்த ஆன்ஷியோட பிளான் தான், அவன் பின்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ எல்லாருமே அவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நம்ம கிட்ட மாட்டி நம்மளோட இடத்தை அழிச்சு இங்கேயே அவன் இறந்து போன மாதிரியோ இல்லனா அவன் போற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேணும்னே நம்ம கிட்ட மாட்டி இருக்கான். சோ அவனை தேடி வரவங்க எல்லாரும் நம்ம கிட்ட வருவாங்க, நமக்கே அவன் எங்க போனா அப்படின்றது தெரியலனா யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இவன் ரொம்ப பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு கிளான் லீடரும், அப்படின்னா இந்த விஷயத்த உங்க அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டீரியஸ் மேனும், இதெல்லாம் என் அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் எங்க போனா அப்படின்ற விஷயத்துக்கான தடம் வேணா எங்க இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு, அதனால அங்க நம்ம போலாம் அப்படின்னு கள்ளத்தனமா சிரிக்கிறான். சோ இவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆன்ஷியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இங்க கட் பண்ணா ஹீரோ, ஆன்ஷி, ஊஜி 3 பேருமே ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல, அங்க போன உடனே ஆன்ஷி சொல்றாங்க, நீ சொன்ன நம்ம யூஷி சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டோம் அப்படின்னு, எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரியலையே, அப்படியே வந்திருந்தா கூட இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு, இதை கிளீன் மட்டும் பண்ணா போதும்னு. அதனால ஹீரோ ஒரு டேபிள்ல போய் உட்கார்றாங்களா, அந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு கேரியர்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அரசர் கொடுத்த ஒரு கட்டளையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாலி நாட்டோட 6வது இளவரசர் ஜயசூஹி தேச துரோகம் பண்ணது ரெஃபலுக்கு ஆதரவா பேசினதுனால அவனை இந்த ஊரை விட்டு நாங்க விலக்கி வைக்கிறோம், இன்னையில இருந்து அவன் இளவரசன் அப்படின்ற பதவியில இருந்து விலக்கப்படுறான், பாலி நாட்டை விட்டு அவனை நாங்க துரத்தி அடிச்சிருக்கோம், இன்னையில இருந்து அவன் என் பையனே கிடையாது அப்படின்றத அதுல எழுதி இருக்கும். ஜயசி அதை ரீட் பண்ண உடனே கிழிச்சு போட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஜயசி ஜயசூஹி ரெண்டோட சர்நேமும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்குல்ல. ஆமா, உங்களோட क्वेश्चनக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஜயசூஹி ஜயசி 2 பேருமே ஒண்ணுதான். ரூஜினோட 6வது
பையன் தான் நம்ம ஹீரோ. அடுத்த அரசர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் படைச்ச 6வது இளவரசர் ஜயச்சூஹி தான் நம்ம ஹீரோ. சோ பாலி நாட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வண்டி முன்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. வேலைக்காரங்களும் நீ யாருடா தள்ளி போடா வழியில நிக்காத அப்படின்னு திட்டும் போது அவன் வெளியில வர சொல்லிடாவான். முதலாளி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வெளியில வராங்க. அந்த நேரத்துல என்ன ஏது அப்படின்றதே பேசாம ஆப்போசிட்ல நிக்கிறவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் சண்டை போட ஆரம்பிச்ச உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு வாள் வித்தைக்காரன், வாள் வித்தையில மாஸ்டரிங் பண்ணிருக்கவனா தான் இருக்கணும்னு. இந்த உலகத்திலே மொத்தம் 5 பேர் தான் வாள் வித்தையில மாஸ்டரிங் பண்ணிருக்காங்க. சோ அதுல யாராவது ஒருத்தர் தான் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்றதே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. சண்டை போடுறாங்க. ஆனா அவனோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட எல்லா இன்னர் எனர்ஜியையுமே கட் பண்ணி விட்டுடுறான். அதாவது நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு தேவையான நரம்புகள் இருக்கும்ல, எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஹீரோவால மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணவே முடியாது இனி அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க. இப்ப புரியுதா எதுக்காக ஹீரோவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சுத்தமா வரவே இல்லைன்னு? ஹீரோவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், ஆனா அவங்கள அட்டாக் பண்ணி ஒருத்தன் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான். சோ ஹீரோவால அதுக்கு அப்புறமா தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. அன்னைக்கு அந்த சண்டைக்கு அப்புறமா ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அந்த சிம்பலையே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப ஊஜி போயிட்டு இந்த இடம் பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், நீ என்ன சொல்ற ஹீரோ அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ உடனே அந்த சிம்பலை மறைச்சு வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆன்ஷி அதை நோட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் எதுவுமே சொல்லிக்கல. ஊஜி கிட்ட சொல்றாங்க நம்ம இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணலான்னு. அதுக்கு ஊஜியும் இல்ல இல்ல முடியாது, இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஸ்டே பண்றது, தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கூட இல்லன்னு. ஆன்ஷியும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இங்கே நம்ம தூங்கலாம், வா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. ஊஜியும் ஹீரோ நீ என்ன சொல்ற, நம்ம இங்கே ஸ்டே பண்ணணும்னு. ஹீரோவும் ஆமா இங்கதான் ஸ்டே பண்ணணும், கிளீன் பண்ண ஆரம்பி அப்படின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறமா நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயாச்சு. ஹீரோ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆன்ஷி ஊஜி 2 பேருமே தூங்கிட்டாங்களான்னு செக் பண்றாங்க. 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறமா கதவை திறந்துட்டு வெளியில போக பாக்குறாங்களா. ஆனா பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, நீ எங்க கிளம்பி போயிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ தூங்கல, நடிச்சுட்டு தான் இருந்த அப்படின்றது. சோ உனக்கு என்ன தெரியணும் அதை கேளு, நான் டைரக்டா பதில் சொல்றேன். ஆன்ஷியும் இன்னைக்கு காலையில நீ இருந்த டேபிள்ல பாலி ஹாலோட ஹெட் ஜியோட சிம்பல் இருந்ததை நான் பார்த்தேன். சோ ஜியோட ஸ்டூடெண்ட் நீ தானே. மாங் உயிரோடு இருந்தப்போ பாலி ஹாலை பத்தி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க. உனக்கு வேற நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. பாலி ஹாலுக்கு தான் இந்த உலகத்துல என்ன நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஜிக்கு ஜயோ அப்படின்ற சர்நேம்ல தொடங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ஸ்டூடெண்ட் நீ தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிடுறாங்க. ஆன்ஷியும் ஓகே எனக்கு தேவையில்லாத விஷயம்னா நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு காலையில நம்ம இங்க இருந்து கிளம்பணும், விடியறதுக்குள்ளாடி இங்க திரும்பி வந்துடுன்னு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நேரா அவங்களோட மாஸ்டரை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. மாஸ்டர் ஜி ஞாபகம் இருக்கா, பாலி ஹாலோட லீடர். ஜி உட்கார்ந்து கோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. கூடவே இப்போ ஹீரோவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜி கேக்குறாங்க நீ ஜய சிட்டிக்கு தானே போயிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் ஆமா அங்கதான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்தன் 500 சில்வர் காயின் தர வேண்டியது இருக்கு, அதை அங்க போய் கலெக்ட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்னு. ஜியும் நீ காசுக்காக மட்டும்தான் அங்க போற அப்படின்றத என்னால நம்ப முடியல, ஏன்னா அங்க காசு மட்டும் கிடையாது, நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்களும் இருப்பாங்க அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காகவும் தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன், நான் தொலைச்ச விஷயத்த திரும்ப கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு ஜியும் நீ தொலைச்ச விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஹீரோவும் இப்ப மட்டும் என்னோட உயிர் இருந்து என்ன சாதிச்சிட போறேன், அதனால இதை ட்ரை பண்றதுல எனக்கு ஒன்னும் தப்பா தெரியலையேன்னு. இவங்க 2 பேருமே புதிர் போட்டு தான் பேசின மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஹீரோவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி நாசமா போச்சுல, அதை சரி பண்றதுக்காக தான் நான் ஜய சிட்டிக்கு போறேன்னு ஹீரோ சொல்ற மாதிரியும், ஜி வந்துட்டு நீ அந்த மாதிரி ட்ரை பண்ண அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்ற மாதிரியும் தான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியா ஜி கேக்குறாங்க அப்படின்னா நீ காசுக்காக போகல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் போறியான்னு. ஹீரோவும் நான் எதுக்காகவும் போலப்பா, எனக்கு காசு தான் முக்கியம், நான் காசுக்காக தான் போறேன் அப்படின்னு மறுபடியும் காசுனே சொல்லிட்டு இருக்காங்களா. ஜியோ நீ என்ன சொன்னாலுமே நீ எதுக்காக போற அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதை உன் கூட வச்சுக்கோ, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. ஹீரோவும் இது உங்களோட ஆயுதம், இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு. ஜி சொல்றாங்க நீ ஜய சிட்டிக்கு போறது அப்படின்றது முடிவாயிடுச்சு, அதனால இதை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும்னு. ஹீரோ தேங்க்யூ சொல்றாங்க. ஜியும் சரி வேற என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் உங்களுக்கு யோஷி சிட்டியோட வழி தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீ என்ன வழி தெரியாம தான் இங்க வந்திருக்கியா, நான் நினைச்சேன் நீ அந்த 2 முட்டாள்களையும் வேணுனே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சாகடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. நீ அப்ப வேணுனே அவங்க 2 பேரையும் சாகடிக்க இங்க கூட்டிட்டு வரலையான்னு.
ஹீரோவும் சாகடிக்கிறதுக்காகவா, நான் இதுக்காக இங்க அவங்களை கூட்டிட்டு வரணும், அப்படி இங்க சாகடிக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஜி சிரிச்சுட்டே, இங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் முலிம் சிட்டி இருக்கு, அங்க யார் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் தானேன்னு. ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இந்த உலகத்திலேயே 5 ஸ்வாட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் என்ன அட்டாக் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும் மாஸ்டர், நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்றது. சோ உங்களுக்கு என்ன யார் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் பாலி சிட்டியை விட்டு வெளியில போகும்போது என்ன அட்டாக் பண்ணது கியூவா இல்லனா பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டரா? கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் இருக்கும்னு சொல்றாங்களா. ஜியும் யாரு அப்படின்ற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, அது உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போதைக்கு ஹீரோவுக்கு எந்த பதிலுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால நேரா ஆன்ஷி கிட்டையும் ஊஜி கிட்டையும் போயிட்டு நம்ம இந்த மாதிரி முலிம் சிட்டி பக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம்னு. அது கேட்ட உடனே ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதனால முலிம் சிட்டியை போயிட்டு பார்த்துட்டு போலாமேன்னு. ஆன்ஷி சொல்றாங்க, அங்க யார் இருக்காங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, கியூ மாஸ்டர் மட்டும் அங்க இருக்காங்க, அதுவும் கடந்த ஒரு 3-4 வருஷமா அவர் அந்த இடத்தை விட்டு வெளியில வந்ததே கிடையாது, அவர் அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ நீ அங்க போய் என்ன பண்ண போறேன்னு ஊஜி சொல்றாங்க. அவர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் தெரியுமா, ஷேடோ சீக்ரெட் கிளானோட லீடரா அவர் இருந்திருக்காரு, அவரை மாதிரி ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டரை பாக்குறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ளாடி நான் இப்பதான் வந்திருக்கேன், அதனால அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாக்குறதை என்னால மிஸ் பண்ண முடியாது. இங்க வரைக்கும் வந்துட்டோமே ஹீரோ, நீயாச்சும் சொல்லு, நம்ம உங்களை போய் பாத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கியூ யாரு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜூன் கூடவே இருப்பாங்கல்ல, அவங்க தான் கியூ. ஹீரோ சொல்றாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டேல கியூவுமே பாலி சிட்டியை விட்டு வெளியில போயிட்டாங்க, அதுக்கப்புறமா நிறைய வருஷங்களா ஒரே இடத்துல இருந்து ஸ்வாட் மாஸ்டரிங் கத்துக்கிட்டாங்க. இந்த உலகத்திலே அசைக்க முடியாத பெரிய ஸ்வாட் மாஸ்டரா மாறுறது வரைக்கும் நான் பாலி சிட்டிக்கு திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு நிறைய இடத்துக்கு போய் சண்டை போட்டு ஒரு பெரிய மாஸ்டர் ஆனாங்க. இப்ப 3-4 வருஷமா முலிம் சிட்டிலே இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியில வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கவன் கண்டிப்பா பைத்தியக்காரனா தான் இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு என்னோட தலையை கொடுக்க சொல்றியா, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு என்ன பயம் அப்படின்னா, பாலி சிட்டியை விட்டு வெளியில வரும்போது தன்னை ஒருத்தவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க தான் கியூவா இருந்தாங்க அப்படின்னா ஹீரோட உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அப்பவாச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி இருந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது. இப்போ அவங்க ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி, அவங்களால வெறும் பறக்க மட்டும்தான் முடியும், அந்த சின்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை மட்டும் தான் பண்ண முடியும். அதை வச்சுட்டு இவங்களால கியூ கூட சண்டை போடவே முடியாது, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆன்ஷியுமே எனக்கு அவரை பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்களா. சோ பாவம் ஊஜி மட்டும் தனியா புலம்பிக்கிட்டே, இவனுங்க 2 பேரையும் கூட்டம் பாத்தியா, என்ன சொல்லணும், என்ன தனியா அனுப்பி விடுறானுங்க, நான் மட்டும் முலிம் சிட்டிக்கு போட்டு கியூ மாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னா இவங்க 2 பேருக்கும் பொறாமையா இருக்க போகுது, பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல இவங்க கூட வந்த மத்த எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜூலூன் சிட்டிக்கு போறாங்க. அங்கதான் ஆன்ஷியை கூட்டிட்டு போகணும் அப்படின்றது இவங்களோட பிளானா இருக்கும். இப்ப ஆன்ஷி இல்லனா கூட அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அந்த கேரியருக்கு உள்ளாடி இப்போ டாங்லியானும் ரூயும் மட்டும் தான் இருக்காங்க. ரூய் மறுபடியும் டாங்லியான் கூட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு கல்லு மேல வண்டி ஏறி போயிடும், அப்ப டாங்லியான் கீழே விழுந்துருவாங்க. உடனே ரூய் வாயில அந்த பழத்தை வச்சுட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு வாயால ஊட்டி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்களா. அந்த நேரத்துல கரெக்டா வெளியில இருந்து குயின்லி நடுவுல புகுந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சீக்கிரமாவே சிட்டி பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. ஐயோ இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு. உடனே டாங்லியானும் ரூயி எழுந்திருச்சிடுறாங்க. டாங்லியானுக்கு ஐயோ இவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க ஒரு லவ் ட்ராக் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஊஜி நடந்து போயிட்டு இருக்கும் போது நன்ஷா சிட்டியை சேர்ந்த 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதனால மறைஞ்சு நின்று மரத்துக்கு மேல ஏறி நின்று இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேக்குறாங்களா. அப்போ ஒருத்தன் இளவரசன் மாதிரி இருக்கான். இவன் தான் நன்ஷா சிட்டியோட புது இளவரசனா ஆக போறவன். அவங்க கூட வந்திருக்க 2 பேருமே நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாலி சிட்டியை நம்ம அட்டாக் பண்ண போறோமா, நம்மளோட நாடு இப்ப அடுத்ததா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நன்றி இளவரசன் சொல்றான், பாலி நாட்டோட அரசாங்கம் இப்ப நல்ல கொலைஞ்சு போயிருக்கு, அடுத்த இளவரசன் யாரு அப்படின்றதுல ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அதுக்கு சண்டை போடுவாங்க. ஒன்னு ஜயச்சோங், இன்னொன்னு ஜயயூ. ஜயச்சு 2வது இளவரசன், ஜயயூ 7வது இளவரசன். இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை நடக்கும். அசிஸ்டனும் இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நன்றி இளவரசன் சொல்றான், ஜயச்சூஹனுக்கு பாதுகாப்பா ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்க, ஜயயூக்கு ஆதரவா கியூ இருக்கான். சோ 2 பேருமே ஸ்வாட் மாஸ்டர்ஸ். இவங்க 2 பேரோட பாதுகாவலர்களுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய போட்டி இருக்கும். இவங்க 2 பேர்ல யார் இளவரசரா வர போறாங்க அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஊஜ நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மரக்கிளை கீழே உடைஞ்சு விழுந்துருமா. சோ அவன் தொங்கிக்கிட்டு இருக்கான். இத பாக்குற 3 பேருமே டேய் நீ யாரா அப்படின்னு வாளை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு பெரிய சத்தமே கேக்குது. ஆன்ஷியும் என்ன இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, ஆனா பாக்குறதுக்கு மழை பெய்யற மாதிரி ஒண்ணும் தெரியலையே,
ஒருவேளை இங்க இருந்து போனானே ஊஜி அவன் சண்டை எதுவும் போட்டுட்டானோ, கண்டிப்பா இவன் சண்டை தான் எங்கேயாவது போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோ முட்டாள், எங்க போனாலும் சண்டை போடுவான், இப்ப எங்க போய் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியலன்னு. திரும்பவும் சத்தம் கேக்குது. அப்போ ஆன்ஷி சொல்றாங்க, இந்த சத்தத்தை கேட்கும் போது அவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டே மூலிங் சிட்டி பக்கத்துல தான் போற மாதிரி இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு. ஹீரோவும் மியூலிங் சிட்டி அங்க கியூ இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ ஆன்ஷியும் ஏய் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் என்ன விஷயம் கேட்க ஆன்ஷியும் நம்ம அவனை போயிட்டு காப்பாத்த வேண்டாமான்னு. ஹீரோ இல்ல வேண்டாம் சொல்லிடுறாங்களா. ஆன்ஷியும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த அறிவில்லாதவனை ஒன்னும் சீக்கிரமா சாகடிக்க முடியாது, அதனால அவன் கொஞ்ச நேரத்துல இங்க திரும்ப வந்துருவான், அதனால நம்ம அவனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஆன்ஷியும் ஆனா அவங்க மூலிங் சிட்டி பக்கத்துல போயிட்டு இருக்காங்க, அங்க மட்டும் கியூவா இவங்க சண்டைக்கு இழுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகுன்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்களா. ஹீரோ கோவத்துல ஆனாதான் என்னவா அவன் தானே கியூவா பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போனா, போய் பார்க்கட்டும் பார்த்துட்டு வரட்டும் அப்பதான் அவனுக்கு அறிவு வரும்னு திட்டுறாங்க. ஆன்ஷியும் நீ நேத்துக்கு நைட்டு வெளியில போயிட்டு வந்ததுல இருந்தே சரியில்லை, இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோ உனக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நான் வர போறது கிடையாது, நீ அவனை சேர்ந்தே நீ எல்லாத்தையும் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. ஆன்ஷி பக்கத்துல போயிட்டு ஏய் ஹீரோ நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. அங்க இருந்து எழுந்திருச்சு தள்ளி வந்துட்டு நீ தனியா போறதா இருந்தா போ, என்ன உன் கூட கூப்பிடாத, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாது, நான் உன் கூட வந்தாலும் பிரயோஜனப்பட மாட்டேன், அதனால என்ன விட்டுடுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்ஷியும் அவன் உன்னோட ஃப்ரெண்டு, அவனை அப்படியே விட போறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் நாங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு டிராவல் பண்ணோம், அவ்வளவுதான், அவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஆன்ஷி உடனே பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்றாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு மாங் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, அதனால நான் சின்ன வயசுலயே நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு தெரியுமா, 13 வயசுல என்னால கேர்ஃப்ரீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இனி ஒரு பையனாலேயும் அது பண்ண முடியும். சோ இந்த உலகத்துல அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நான் மாங் கிட்ட கேட்கும் போது மாங் சொன்னாங்க பாலி சிட்டில ஒருத்தன் இருக்கான், அவன் அவனோட 13 வயசுலயே கேர்ஃப்ரீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டான், 17 வயசுலயே அந்த டெக்னிக்ல மாஸ்டரிங்கும் பண்ணிட்டான். இந்த உலகத்திலேயே அவன் ரொம்ப பெஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரனா வரக்கூடிய அத்தனை திறமையும் அவன் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவன் பாலி ஹாலோட லீடர் ஜியோட ஸ்டூடெண்ட், 6வது இளவரசன், அவனோட நேம் ஜயச்சோஹி. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அங்கிள் ரெஃபல தேச துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெஃபலுக்கு ஆதரவா 8 யங் மாஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மிங்கோட ஒய்ஃப் துணையா நின்னு சண்டை போட்டாங்க, ஆனா அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களோட பொண்ணு லிஹானி நேருக்கு நேர் வாளால மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த பாலி சிட்டியே நடுநடுங்கி போயிடுச்சு. லிஹானி மட்டும்தான் அரசரை எதிர்த்து நின்னாங்க. ஆனா ஜயச்சோகி தான்சி சிட்டிக்கு முன்னாடி 3 நாள் ராத்திரி பகல் அப்படின்னு கூட பார்க்காம முழங்கால் போட்டு நின்னு அவங்களோட அங்கிள் ரெஃபலுக்காக போராட்டம் பண்ணாங்க. எப்படியாவது ரெஃபல விட வச்சிருங்க, ரெஃபல கொன்னுடாதீங்க அப்படின்னு போராடினாங்க. ஆனா கடைசியில என்ன, ரெஃபலும் இறந்து போயிட்டாங்க, ஜயச்சோகியையும் ஊரை துரத்தி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட இளவரசர் பட்டத்தை பிடுங்கிட்டு நார்மலான மனுஷனை வாழ அப்படின்னு பாலி சிட்டியை விட்டு துரத்தி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய பையன் கூட எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஆள் அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உன்னை பார்த்தப்போ நீதான் அவன் அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. திரும்பி பார்த்து உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ நடிக்காத சரியா, உனக்கு ஸ்டோரி சொல்றது ரொம்ப பிடிக்கும்ல, அப்படின்னா நானும் ஒரு ஸ்டோரி சொல்றேன், அதை கேக்குறியா. 12 வருஷத்துக்கு முன்னாடி பாலி சிட்டிக்கும் டீமன் கிளானுக்கும் சண்டை நடந்துச்சு இல்ல, அந்த சண்டையில ஈடிங்ஷி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாலி டிங் கூட சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில ஈடிங்ஷி தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, ஈடிங்ஷி அவங்களோட ஊர்ல தான் கடைசியா இறந்து போனாங்க. அந்த ஊருக்கு யாருக்குமே வழி தெரியாது, ஒருத்தரை தவிர அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாங். சோ ஈடிங்ஷியை கொலை பண்றதுக்காக நிறைய பேர் சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு வழி காட்டினதே அந்த வாங் தான். இந்த உலகத்தையே நடுநடுங்க வச்ச ஈடிங்ஷி கடைசியா செத்து போனது எதனால தெரியுமா, அவங்களோட ஃப்ரெண்டு காட்டி கொடுத்ததுனால. சோ ஈடிங்ஷி எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட நம்பினதுனால அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஆன்ஷிக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவங்க அப்பாவை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிள் வாங் தான் ஈடிங்ஷியை காட்டி கொடுத்தது அப்படின்ற எல்லாத்தையுமே சொன்ன உடனே ஆன்ஷிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய சாசர் எடுத்து ஹீரோ மேல வீசுறாங்க. ஆனா ஹீரோ டாகல் பண்ணிடுறாங்க. அதனால சாசர் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, என்ன இந்த கதையை கேட்ட உடனே உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு. ஆன்ஷிக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாததுனால நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணாமலேயே உனக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன்டா அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ஷி ரொம்ப கோவமா ஹீரோட வாயை போட்டு குத்துன்னு குத்திட்டு உன்னோட வாயை என்னைக்கு உடைக்க போறேன்னு
ஹீரோ மறுபடியும் ஆன்ஷியை கீழே தள்ளி குத்துன்னு குத்திட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் ஆன்ஷி ஹீரோவை குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கடைசியா ஒரு வழியா சண்டை முடிஞ்சிருச்சு. ஆன்ஷியும் ஐம் சோ சாரி, நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இன்னையில இருந்து ஆன்ஷி அப்படின்ற ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதே மாதிரியே ஜயச்சோஹி அப்படின்ற ஒருத்தனும் கிடையாது. நான் ஊசின் ஹான்சி டெம்பிள்ல இருந்து வந்தவன். அது மட்டும் தான் என்னோட ஐடென்டிட்டி. நீ ஸ்னோஃபால் வில்லால இருந்து வந்த ஜயசி, அது மட்டும் தான் உன்னோட ஐடென்டிட்டி. உன்னையும் ஊஜியையும் இங்க இழுத்துட்டு வந்தது நான் தான். நான் இல்ல அப்படின்னா ஊஜி இந்த பிரச்சனையிலேயே மாட்டி இருந்திருக்க மாட்டான். சோ அவனை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அதனால நான் அவனை காப்பாத்த போறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் ஆன்ஷி சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. இன்னையில இருந்து ஜயச்சூஹி கிடையாது, நீ ஜயசி ஸ்னோஃபால் வில்லால இருந்து வந்தவன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. அதனால அவங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால ஊஜியை காப்பாத்தலாம் அப்படின்னு ஊஜி கிட்ட கிளம்பி போறாங்களா. ஊஜியை ஒரு மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. ஊஜி சும்மா இருக்காம என்ன கொலை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் ஓகேடா உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. அவனோட காலை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் மரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோவும் இவன் எதுக்காக நஞ்சு சிட்டியோட இளவரசன் கிட்ட மாட்டினான். ஆமா இந்த ஆன்ஷி எங்க, நான் அவனை காப்பாத்த போறேன் அப்படின்னு எனக்கு முன்னாடியே கிளம்பி வந்தானே, இன்னும் இங்க வந்து சேரலையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. நஞ்சு இளவரசன் ஊஜியை கொலை பண்றதுக்காக கத்திய பக்கத்துல கொண்டு போயிடுறானா. ஹீரோ இதுக்கு மேல பொறுக்க முடியல. அதனால நிறுத்தடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறாங்க. நஞ்சு இளவரசனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்றேன்னு. அதுக்கு ஹீரோவும் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு நஞ்சு இளவரசன் சொல்றான், அது எப்படி என்னால மறக்க முடியும். தான்சி சிட்டில கேம்பிளிங் ஹவுஸ்ல என் கூட கேம்பிள் பண்ணி என்னோட ஒரு சிட்டியே நீ ஜெயிச்சு என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுக்கிட்ட, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்னு. ஹீரோவும் நல்ல விஷயம், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நஞ்சு இளவரசன் சொல்றான். இங்க நீ வந்திருக்க அப்படின்னா இவனை வேவு பாக்குறதுக்காக தானே அனுப்பி வச்சிருக்க. எங்க எல்லாரோட பிளான பத்தி உனக்கு தெரியும் தானேன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஊஜியை பிடிச்சு வச்சிருந்த ஜெயில அவங்களுக்கு கியூவைனோட ஸ்மெல் வந்தது. தப்பிச்சு போகும்போது யாரோ ஒரு ஆள் மறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. இது ரெண்டையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்னோட தம்பி எப்படி இருக்கான், அவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்களா. அடுத்த செகண்டே நஞ்சு இளவரசன் உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சும்மா கெஸ் பண்ணேன், கடைசியா அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நஞ்சு இளவரசன் கிட்ட ஒழுங்கு மரியாதையா என் தம்பிய வாழ சுருட்டிட்டு அமைதியா இருக்க சொல்லு. அவனுக்கு தான் தான்சி சிட்டில இளவரசர் போஸ்டிங் கிடைச்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக அவன் வேற எல்லா விஷயத்திலயும் மூக்குற உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே நஞ்சு இளவரசனும் உன்னை தான்சி சிட்டில இருந்து பேன் பண்ணிருக்காங்க. சோ உன்னை நான் அடிச்சேன் அப்படின்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, அது உனக்கு தெரியும் தானேன்னு. ஹீரோவும் ஓ அப்படியா, நீ என்ன அடிக்க போறியா, ட்ரை பண்ணி பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நஞ்சு இளவரசன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ திருப்பி அடிக்காம தள்ளி மட்டும் போயிட்டு இருக்காங்களா. ஏன்டா நீ திருப்பி அடிக்காம தள்ளி போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜி கொடுத்த வெப்பனை ஹீரோ யூஸ் பண்றாங்க. ஆனா அது அவங்களால ஒழுங்கா பிடிக்க கூட முடியல, கீழே விழுந்துருச்சு. அதை கவனிக்கிற நஞ்சு இளவரசனும் உன்னால ஒரு வெப்பனை கூட கையில பிடிக்க முடியல, நீ எல்லாம் உயிரோடி இருக்க தகுதியான ஆளே கிடையாது, செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஆன்ஷி பறந்து வந்து நஞ்சு இளவரசனை அடிச்சு விட்டுடுறாங்க. ஆன்ஷியை பார்த்த உடனே அந்த ஆறா வெளியில போகும்ல, அதை பார்த்த உடனே அவன் பயந்து போயிடுறான். அதனால அவங்க 3 பேருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோ ஆன்ஷியை பார்த்து நீ எப்ப வந்த அப்படின்னு கேட்க, ஆன்ஷியும் நீ அவன் கூட பேசிட்டு இருந்தல அப்பவே நான் வந்துட்டேன்னு. அதுக்கு ஹீரோவும் அப்புறம் என்ன ஒளிஞ்சிட்டு இருந்த, வந்து அட்டாக் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஆன்ஷியும் நீ அவன் கூட பேசிட்டு இருந்தல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டுமே அப்படின்னு தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தேன். அவன் கொஞ்சம் சீரியஸா போன மாதிரி இருந்து அதனாலதான் நடுவில் வந்துட்டேன்னு. அப்ப ஊஜி இங்க இருந்து நான் இருக்கேன்டா என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஆன்ஷி ஒரு கல்லை எடுத்து அதை வச்சு ஊஜியோட கயிறை அவுத்து விட்டு ஊஜி ஓடி ஹீரோ பக்கத்துல வராங்க. உனக்கு அவனை தெரியுமா, அவன் உன்கிட்ட பேசின எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீ தான்சி சிட்டியோட கவர்மெண்ட்ல ஏதாவது போஸ்டிங்ல இருக்கியோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட தம்பி எப்படி நீ பேசிட்டு இருந்தியே, நீங்க பேசின எதுவுமே எனக்கு புரியல, நீ என்ன பேசிட்டு இருந்த அவன் கிட்ட என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ஷிக்கு சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் இவன் அவனை இளவரசர் அப்படின்றத கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஊஜி கேக்குற ஒரு क्वेश्चनக்கு கூட ஆன்சர் சொல்லாம ஆன்ஷியை பார்த்து உன்னால அவங்க 3 பேருமே கொலை பண்ணிருக்க முடியும், அப்புறம் எதுக்காக கொலை பண்ணாம அவங்கள தப்பிக்க விட்டேன்னு. ஆன்ஷியோ ஐயோ கொலை பண்றதெல்லாம் பாவம்பா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நல்லவங்க மாதிரி பேசுறாங்களா. ஹீரோவும் ஓவரா நடிக்காத, நீ இப்ப அவங்கள தப்பிக்க விட்டதுனால அவங்க நம்மள தேடி இங்க வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி ஆகணும், வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா. ஓஜியும் ஏய் நில்லுங்கடா எனக்கு பதில் சொல்லுங்க, ஹீரோ அவங்க கிட்ட நீ என்ன பேசுன எனக்கு சொல்லு, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பின்னாடியே போறாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா யான்ஷி சிட்டியோட டால்பின் டெம்பிள காமிக்கிறாங்க. அங்க பல்லாக்குல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மாங் கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு விசாரிச்சுட்டு அந்த பல்லாக்குல இருக்கவங்க கிட்ட வராங்களா. பல்லாக்குல யார் இருந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம ஷியாஜிங் ஆன்ஷிக்காக தான் வந்திருப்பாங்க. சோ ஆன்ஷி இங்க வந்தானா அப்படின்னு கேட்கும் போது இன்னும் வரலன்னு மாங் சொன்னாங்கன்னு.
அதுக்கு அவன் எங்க இருக்கான் அப்படின்ற டீடைல்ஸ் உனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆமா அவன் 2 பேர் கூட சேர்ந்து இங்கதான் வந்துட்டு இருக்கான், நான் கூடிய சீக்கிரமே இந்த டெம்பிளுக்கு வந்துடுவான், நம்ம அது வரைக்கும் அவனுக்காக வெயிட் பண்ணணும்னு. ஷியான் ஜிங்கும் கூடிய சீக்கிரமே என்னோட வாளுக்கு வேலை வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களோட வாளை பாக்குறாங்க. சோ இவன் கண்டிப்பா ஆன்ஷி கூட சண்டை போட போறான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ, ஆன்ஷி, ஊஜி 3 பேருமே சேர்ந்து ஊஷி கிராமத்துக்குள்ளாடி வந்தாச்சு. ஊஜி ரொம்ப ஹாப்பியா அங்க இருக்கக்கூடிய கடையில இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடையுமே பாத்துக்கிட்டே இருக்காங்களா. அப்ப ஆன்ஷி கிட்ட ஹீரோ சொல்றாங்க, உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோயே, நான் உனக்கு காசு தரதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு காசு கிடையாதுல்ல, அதுக்கு பதிலா உனக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்க கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு டீல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்ஷி அதுக்கு பதில் சொல்லாம ஒரு ஆளை வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவன் யார பாக்குறான் அப்படின்னு ஹீரோவும் பாக்குறாங்களா. ஒரு ஆள் நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு, இவன் மாங் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கானே தவிர இவன் ஒன்னும் மாங் கிடையாது, அதனால அவனை பார்த்து உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆன்ஷி அவங்கள பாக்குறதுக்காக பக்கத்துல போயிடுறாங்க. இந்த பக்கம் ஊஜி ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏய் அவன் எங்க போயிட்டு இருக்கான், அந்த ஆளை பாரு எவ்வளவு குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒயின் காஸ்ட்லியா இருக்குமோன்னு. ஹீரோ அந்த ஒயினோட காஸ்ட் 2 இல்லனா 3 சில்வர் காயின் இருக்கும்னு. இத கேட்ட உடனே ஊஜிக்கு அவ்வளவு காஸ்ட்லியானது அந்த ஒயின், எனக்கும் அதை குடிக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இது செம காமெடியா இருக்கு. இந்த பக்கம் ஆன்ஷி அவனை ரொம்ப பக்கத்துல போய் பாப்பாங்கல்ல, பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்களதான் நம்ம தேடி வந்திருக்கோம், அதனால நான் கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு பேச போறாங்க. அதுக்குள்ளாடி அந்த ஆள் அங்க இருந்து பறந்து எங்கேயோ போயிடுவான். சோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஆன்ஷி பறந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஊஜி கிட்ட சொல்றாங்க, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் பின்னாடி போலாம் அப்படின்னு ஆன்ஷியை ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேரும் போறாங்க. இந்த பக்கம் ஷியான் ஜிங் தான் மாங் எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருப்பான். மாங் யாருமே ஷியாங் ஜிங்க உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. சோ மாங் கிட்ட ஷியாங் ஜிங் சொல்றான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன், அப்போ நீங்க அவனை பாதுகாத்து வச்சீங்க, ஆனா இப்போ உங்களால அவனை பாதுகாக்க வைக்க முடியாது, இந்த தடவை நான் கண்டிப்பா அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன், இல்லனா கொல்லுவேன், 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், இதுக்கு மேல உங்களால அவனை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அப்போ ஒருத்த குடிச்சிட்டே இருந்தான்ல, அவன் பறந்து வந்து இவங்க முன்னாடி நிக்கிறான். என்னடா இங்க ஓவரா சத்தமா இருக்குது, ஏய் லீடர் மாங்க், நீ எப்பவுமே சொல்லிட்டு இருப்பல்ல நான் இங்க யாரையுமே அலோ பண்ணவே மாட்டேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருமே என் டெம்பிள்குள்ள வரக்கூடாது அப்படின்னு, பின்ன இதுக்காக இவன் மட்டும் இங்க வந்திருக்கான், இவனை நீ அடிச்சு துரத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ஷியாங் ஜிங் கூட வந்தவங்களும் நீ யாருடா அப்படின்னு கேக்குறதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல. ஆனா ஷியாங் ஜிங் சொல்றாங்க, இவனோட நேம் தான் வாங், இவனோட ஸ்கேட்டர்ட் ஸ்வாட் டெக்னிக் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னு. சோ இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஈடிங் ஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாங். கடைசியா ஈடிங் ஷி இவங்களோட வாளை வச்சுதான் அவங்களோட கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்தும் போனாங்க. இப்போ வாங் அவங்க முன்னாடி நிக்கக்கூடிய இனியொரு மாங் கிட்ட போயிட்டு, உன் கையில எல்லாம் கத்தி இருந்தா நல்லா இல்ல, என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த வாளை கையில வாங்கி வச்சுட்டு ஸ்கேட்டர்ட் வால் டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ உள்ள இருந்து ஷியான் ஜிங் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த டெக்னிக்கை முறியடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ, ஊஜி, ஆன்ஷி 3 பேருமே டெம்பிளுக்கு கூரை வழியா நடந்து மெதுவா பதுங்கி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஷியான் ஜிங் வெளியில இறங்கி வந்துட்டு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது உன்னோட ஸ்கேட்டரிங் பிளேட் டெக்னிக்கை நான் பார்த்தேன், இப்போ திரும்ப பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இந்த பக்கம் 3 பேருமே மறைஞ்சு நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, ஆன்ஷி எதுக்காக உன்னை துரத்துறவங்க எல்லாருமே மாஸ்டரிங் படிச்ச பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, நம்ம அளவுக்கு சண்டை போடுற யாரையாச்சும் நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணிருப்போமா, எல்லாரும் மாஸ்டரிங் பண்ணவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஊஜியும் இவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்களா, நம்ம சண்டை பார்க்க போறோமான்னு. ஹீரோவும் அட பாவி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன பேசிட்டு இருக்கான், அமைதியா இருடா முட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தம் ஷியாங் ஜிங்க்கு கேட்டுடுதா. அதனால ஷியாங் ஜிங் திரும்பி பார்த்து, நீங்க தான் இருக்க அப்படின்றது தெரியும், எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்க, கீழே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஊஜியும் அவன் நம்மள பாத்துட்டானா அப்படின்னு கேட்க ஹீரோ வாய மூடிட்டு இருடா அப்படின்னு அமைதியாக்கிடுறாங்க. ஆன்ஷி இப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டு, என்ன பாக்குறதுக்காக இவ்வளோ தூரம் நீங்க வந்திருக்கீங்களே, அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்களா. அதுக்கு ஷியான் ஜிங் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி தான் இல்ல என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினதே கிடையாதுன்னு. அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க டெம்பிளுக்கு வந்தீங்க, அப்போ நம்ம 2 பேரும் டீ ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணோம், அதனாலதான் அந்த மாதிரி ஆச்சு, ஆனா இப்போ நீங்க வந்திருக்கிறது என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக தானேன்னு. ஷியாங் ஜிங்கும் பரவாயில்லையே உனக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னா அமைதியா என் கூட கிளம்பிவான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஆன்ஷியும், அங்கே நில்லுங்க, என் பக்கத்துல வர ட்ரை பண்ணாதீங்க, இது வரைக்கும் ஜயோ சிட்டியை சேர்ந்தவங்க, ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்தவங்க என்ன அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க, எல்லாருமே என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், என் கூட வந்துட்டு உன்னை நாங்க கொலை பண்ண மாட்டோம்னு. இப்போ கடைசியா சான்சி சிட்டில இருந்து நீங்களும் வந்து அதே தான் சொல்றீங்க, உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியும் நீங்க நினைக்கிறீங்களா
பண்ணிக்கலான்னு. அதுக்கு ஷான்ஜிங்கும் எனக்கு ஜயல் சிட்டி, ஊசாங் சிட்டி, டியான் சிட்டி கேட்டுட்டு இருந்த மாதிரி நீ என் கூட வந்துரு அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ என் கூட வரல அப்படின்னா இங்கே உன்னை கொலை பண்றது கூட நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்டைக்கு ரெடியா இருக்காங்களா. அந்த நேரத்துல வாங் நடுவுல வந்து ஒருவேளை நீ அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சனா அதுக்கு முன்னாடி ஏன் கூட சண்டை போடணும், என்ன தாண்டி தான் நீ அவனை தொட முடியும் சொல்லிக்கிட்டே அவங்களோட ஸ்கேட்டர்ட் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா நடுவுக்குள்ள ஆன்ஷி போயிடுறாங்க. ஆன்ஷியோட கழுத்து மேல கரெக்டா வாங்கோட கத்தி இருக்குது. அதனால வாங்க அவங்களோட டெக்னிக்கை ஸ்டாப் பண்ணிடுறாங்களா. ஆன்ஷி பின்னாடி திரும்பி பார்த்து வாங்கிட்ட கேக்குறாங்க, ஏய் எதுக்காக ஸ்டாப் பண்ணீங்க, கொலை பண்ண வேண்டியதானே, அப்படி உங்களால கொலை பண்ண முடியல அப்படின்னா அமைதியா தள்ளி நில்லுங்க, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, நாங்க 2 பேரும் இதை பேசிக்கிறோம், இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்குள்ள என்ன கிடக்கோ அதை நம்ம அதுக்கப்புறமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு வாங்கிட்ட சொல்றாங்க. சோ வாங்க அவங்க கையில இருக்கக்கூடிய ஸ்வாட கீழே போட்டுட்டு ஈடிங் ஷே காட்டி கொடுத்த பாவத்துக்காக அவங்க தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து ஊச்சினும் அந்த குடிகாரன் கூட பரவாயில்ல நல்லா எக்ஸ்பர்ட்டா தான் இருந்திருக்கான் போலேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நடக்கிறத பார்க்கும்போது ஆன்ஷி நம்மள இங்க கூட்டிட்டு வந்ததே இவனை மீட் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அமைதியா என்ன நடக்குதோ அதை மட்டும் பாரு, வாய் திறந்து பேசி நம்மள மாட்டி விட்டுறாத அப்படின்னு. அதனால ஊஜி அமைதியா ஆயிட்டாங்க. இப்போ ஷியான்ஜிங் ஆன்ஷியை பார்த்து, நீ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாம் கத்துருக்க அப்படின்னு கேள்விப்பட்டு இப்போ எதை எனக்கு காமிக்கலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணிருக்கேன்னு. அடுத்த செகண்டே ஆன்ஷி ஒரு மஞ்சள் கலர் வேவ் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அத ஷியான்ஜிங்க சுத்தி யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள இருந்து மறைஞ்சு வந்து ஷியான்ஜிங்க அட்டாக் பண்றாங்களா. ஷியான்ஜிங்கும் கிரேட் சோல் சீக்கர் டெக்னிக், இது என்ன தடுத்து நிறுத்தும் அப்படின்னு நீ நினைச்சியா அப்படின்னு ஆன்ஷியை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்களா. ஆன்ஷி ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அபைசல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்ணால ஷியான்ஜிங்கோட டீமனை வெளியில கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு குட்டி பையனை யாரோ ஒரு ஆள் வந்து கூப்பிடுற மாதிரி. ஆனா அதுக்குள்ளாடி ஷியான்ஜிங் சுதாரிச்சுக்கிட்டு உன்னோட இந்த டெக்னிக் எல்லாம் என்ன தடுத்து நிறுத்தாது அப்படின்னு அட்டாக் பண்றதுக்காக வாழை கொண்டு போறாங்களா. அப்போ நம்ம ஆன்ஷி மணிகோண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. அப்போ ஷியான்ஜிங் சொல்றாங்க, உன்னோட இந்த மணிகோண்டு டெக்னிக் எல்லாம் உன்னை காப்பாத்த போறது கிடையாது, ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்லன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். அதுக்கு ஆன்ஷியும் என்ன கொலை பண்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது அப்படின்னு ஷியான்ஜிங்க சேலஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஷென்ஜின் ஐஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட மணிகொண்டை உடைச்சு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்ஷி சுத்தி ஒரு yellow கலர்ல வளைய மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஐஸா மாத்திடுறாங்க. சோ ஆன்ஷி அந்த டைமை யூஸ் பண்ணி அபைசல் ஐய வச்சு ஷென்ஜினோட கண்ணை பாக்குறாங்களா. ஷென்ஜின் உடனே கண்ணை மூடிக்கிறான். ஆனா அவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் அவனுக்கு டக்குன்னு பிளாஷ்ல வந்துட்டு போகுது. சின்ன வயசுல யாரோ ஒரு ஆள் ஷென்ஜினை அட்டாக் பண்றதுக்காக அம்பு எஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி அவங்களோட அப்பா வந்து அதை பிளாக் பண்ணி நின்னு இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ இப்ப ஷென்ஜின் ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறாங்களா. ஆன்ஷியோ நீ ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஷென்ஜினும், நான் எந்த மாதிரி இடத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, நான் கத்துக்கிட்ட இடத்துல எப்பவுமே பனி தாண்டா பெஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நேரம் கூட அதோட பனி உருகி போனதா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இருந்து என்னோட மனசு என்னோட மூளை எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. நான் ஒரு ஐஸ் மாதிரி, என்ன உன்னால பிரேக் பண்ண முடியாது, அதனால உன்னோட அபைசல் டெக்னிக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்டர் ஸ்பிளாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. இது ஆன்ஷி அப்படியே சுத்தி வளைக்குது, ஐஸ் மாதிரி எல்லா இடமே சுத்தி வளைச்சாச்சு. ஆன்ஷி கண்ணை மூடிட்டு மணிகொண்டு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஷென்ஜின் ஆன்ஷியை ஒரு அடி அடிக்கிறாங்களா, அந்த இடமே வெளிச்சமாகி செதறி போகுது. ஆன்ஷிக்கு உடம்புல அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு ரத்தம் வாந்தி வர மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாங்குக்கு கோவம் வந்துருச்சு, ஏன் கூட சண்டை போடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்ஜினை அட்டாக் பண்றாங்க. சோ அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. அந்த சண்டையிலுமே ஷென்ஜின் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஷென்ஜின் வாங்க பார்த்து சொல்றாங்க, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றது எனக்கு தெரியும், ஒருவேளை நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சண்டை போட்டுருந்தேன்னு வச்சுக்கோய், நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த 2 வருஷத்துல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். சோ உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. ஆன்ஷி இப்ப பாரு, உன்னோட வாங்க அங்கிள் என்கிட்ட தோத்து போயிட்டாங்க, உன்னை காப்பாத்துறதுக்காக இப்ப யாருமே இல்ல, வேணும்னா உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள வேணா வர சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்களா. இந்த பக்கம் ஊஜிக்கு செம ஷாக் ஆயிடுது, அவன் நம்மள நோட்டீஸ் பண்ணானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ வாய மூடு, அவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஊஜியும், பரவாயில்ல அவன் நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேல நம்ம ஒளிஞ்சிருந்து ஒண்ணும் பண்ண முடியாது, ஊஜிக்கு நம்மளோட ஹெல்ப் வேணும், அதனால நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு அவனோட ஃபயர் ஃபிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றானா. ஹீரோவும் ஏய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறாங்க. அந்த நேரத்துல ஹீரோவை ஷென்ஜின் பாத்துடுறான். இந்த பக்கம் ஊஜி பறந்து வந்துட்டு இருக்காங்களா, ஷென்ஜி அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஷென்ஜி ஒரு சைடுல மூவ் ஆகி ஊஜி கீழே விழுந்து அவங்களோட முகம் தரையில பட்டு மண்ணை கவ்விடுறாங்க பாவம். அதுக்கப்புறமா எழுந்திருச்சு நிக்கிறாங்களா. ஷென்ஜி நம்ம ஹீரோவையே பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கீழே இறங்கி வராங்க. ஷென்ஜி அவனோட வாழை உரைக்குள்ளேயே போட்டுட்டான். ஹீரோவை பார்த்து சொல்றான், நான் இருந்த இடத்துல ரொம்ப ஐஸா இருந்துச்சு, அதனால என்னோட குழந்தைங்க பாதுகாப்பா ட்ரெஸ் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க,
இருக்காங்களா அப்படின்றத நான் செக் பண்றதுக்காக போகணும்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யாருக்குமே இது புரியல, என்னடா இவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. ஆனா ஹீரோக்கு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஹீரோ ஒரு இளவரசர் அப்படின்ற விஷயம் செஞ்சிக்கு தெரியும் இல்ல, அதனாலதான் அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறான். அதுக்கப்புறமா ஆன்ஷியை திரும்பி பார்த்து, ஆன்ஷி நீ என்கிட்ட இருந்து வேணா எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனா ஜூலாங் கிளானோட ஆட்கள் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாவே அவங்க உன்னை நெருங்கிடுவாங்க, நீ ஒருவேளை அவங்க கிட்ட மாட்ட வேண்டாம் நினைச்சனா இங்க இருந்து ஓடி போயிடு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போன்னு. ஆன்ஷியும் என்னால முடியாதுன்னு சொல்றாங்களா? ஷென்ஜினும் ஆமா உன்னால முடியாது, ஏன்னா உன்னோட விதி அந்த மாதிரி, நீ எவ்வளவுதான் ஓடி போனாலும் விதி ஒன்னு சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ பக்கத்துல ஊஜி வரானா, உடனே ஹீரோ ஊஜியோ ஒரு மிதி, ஊஜியோ ஏன்டா என்ன மிதிக்கிற அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ உனக்கு எல்லாம் தெரிஞ்சது சண்டை போடுறதுதான், ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நீ யோசிக்கவே மாட்டியா, உன் பாட்டுக்கு சண்டை போட போயிட்டா அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றது தெரியுமா, அவன் ஒருவேளை உன்னை திரும்ப அட்டாக் பண்ணிருந்தான் அப்படின்னா நீ செத்து கூட போயிருப்படா, உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் தெரியும்னு. அதுக்கு ஊஜியும் ஆனா இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, இங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பாதியில கிளம்பி போயிட்டான். ஹீரோவும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றாங்க. ஊஜியும் நீ நரி மாதிரிடா, உனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், வேணும்னே நீ அதெல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம இருக்கன்னு. ஹீரோவும் சரி சரி, ஒருவேளை அவன் உன்னோட ஃபயர் ஃபிஸ்ட் டெக்னிக்கா பார்த்தால அதனால பயந்து போயிருப்பானா இருக்கும், உன் கூட சண்டை போட்டா அவனால ஜெயிக்க முடியாதுன்னு கிளம்பி போயிருப்பானா இருக்கும்னு. ஊஜியும் ஹீரோ கிண்டல் பண்றாங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியாம ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா. ஆன்ஷிக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த பக்கம் பல்லாக்குல போயிட்டு இருக்க கூடிய ஷென்ஜின் கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம், அப்புறம் எதுக்காக நம்ம திரும்பி வந்துட்டோம்னு. அதுக்கு ஷென்ஜின் சொல்றாங்க, ஆன்ஷி நீ என்ன நினைச்ச, அவனுக்கு 32 சீக்ரெட் ரக்ஷா ஆர்ட் தெரியும், அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவனை ஈஸியா நம்மளால கொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சியா, அது ஒன்றும் ரொம்ப ஈஸி கிடையாது, அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு ஹீரோவை பார்த்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா குதிரையை ப்ரிப்பேர் பண்ணு, நம்ம உடனே அரசரை பாக்குறதுக்காக கிளம்பி போகணும் அப்படின்னு அரசரை பார்க்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆன்ஷி வாங்க நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்களா, ஊஜியும் பின்னாடி போக ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ பிடிச்சு நிறுத்திட்டு இங்க நில்லுடா, அங்க எதுக்காக போற அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜிக்கு ஒண்ணுமே புரியல, பாவம் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. இப்ப ஆன்ஷி வாங்கிட்ட போயிட்டு நமக்கு இடைஞ்சலா இருந்த எல்லாருமே போயாச்சு, நம்ம ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம், அதனால கொஞ்சம் நம்ம பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கோ நீ நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் ஆமா 12 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி நான் வளராம இருப்பேன், எப்பவுமே 5 வயசு பையனாவே நான் இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, நேச்சுரலாவே நான் வளர்ந்துதானே ஆகணும்னு. வாங்கும் உனக்கு என்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஆன்ஷியும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, உங்களோட முதுகு மேல நான் எப்பவுமே சவாரி செஞ்சுட்டு இருப்பேன், நீங்க எங்க போனாலுமே எனக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி தந்துகிட்டே இருப்பீங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீங்க உங்களோட ஸ்கேட்டரிங் பிளேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நான் மெய் மறந்து உங்களை பாத்துக்கிட்டு இருப்பேன். வேற என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, என்னோட அப்பாவை எப்படி நீங்க காட்டி கொடுத்தீங்க அப்படின்ற விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த செகண்டே வாங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா கில்ட்டி இருக்கும்ல, காட்டி கொடுத்த கில்ட்டி, அதனால கீழே உட்காந்துட்டு அவனோட ஸ்வாட ஆன்ஷி கிட்ட கொடுத்துட்டு 12 வருஷமா நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ வந்து என்ன கொல்லுவியா மாட்டியா அப்படின்னு. மாங் கிட்ட நான் ஒரு தடவை இதை பத்தி கொஸ்டின் கேட்டப்போ அவரு என்கிட்ட எல்லாரும் செஞ்ச தப்புக்குமே கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே புரியல, ஏன்னா நான் மாங் கிடையாது. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நான் செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தம் எனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது, ஒருவேளை நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சனா நான் சந்தோஷமா சாக ரெடியா இருக்கேன் அப்படின்னு வாளை ஆன்ஷி கிட்ட கொடுக்குறாங்க. இத பார்த்த உடனே ஊஜிக்கெல்லாம் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ ஆன்ஷி என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்ஷி வாங் கிட்ட போயிட்டு அந்த வாளை கையில எடுக்கிறாங்க. ஆனா கையில எடுத்ததோடய அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங் ஆன்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக டெம்பிளுக்கு முன்னாடி வந்து முன்னு முழங்கால் போட்டுட்டு குடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆன்ஷி அப்ப குட்டி பையன்ல ஓடி போயிட்டு வாங்க பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கோவமா மாங் கிட்ட வந்துட்டு அவன் தான் என்னோட அப்பாவை காட்டி கொடுத்தான், என்னோட அப்பாவை இவன் தான் காட்டி கொடுத்தது, என் அப்பா சாகுறதுக்கு இவன் தான் காரணம், அதனால அவனை கொல்லுங்க, உடனே கொல்லுங்க, உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை கொலை பண்ணுங்க அப்படின்னு கத்தி கத்தி கதறி இருப்பாங்க. அப்ப மாங் சொல்லுவாங்க, இப்ப நீ ரொம்ப கோவமா இருக்க, உனக்கு சின்ன வயசு, இந்த வயசுல உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு தெரியவே தெரியாது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னோட மனசுக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும் அப்படின்றது, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், சோ நீ வளர்றது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு வாள்ல இருந்து கையை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா நடந்து போயிட்டே மாங் என்கிட்ட எப்பவுமே இரக்கமுள்ள மனசுக்காரனா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை கொலை பண்ண மாட்டேன். வாங்கு நான் நினைச்சேன் நீ என்ன கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு, ஒருவேளை நீ என்ன கொலை பண்ணல அப்படின்னா அதை விட பெருசா நீ எதையோ ஒண்ணு எதிர்பார்க்கறதானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷியும் ஆமா எதிர்பார்க்கிறேன், ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க தான் பண்ணணும்னு. வாங்கும் என்ன
என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் மாங்க் கிடையாது, என்னால பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆன்ஷியும் நீங்க கிடையாது, ஆனா இந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய அத்தனை மாங்குமே சேர்ந்து அந்த ரிச்சுவலை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. அடுத்த செகண்டே வாங்கும் ஏய் ஹெட் டெம்பிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அத பாக்குற ஊஜிக்கு ஏய் எப்படிடா ஒரு மாங்கால இவ்ளோ பெரிய சண்டை நடக்கும் போது நின்னுட்டே தூங்க முடிஞ்சது அப்படின்னு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மாங் வந்துட்டு கண்ணை திறந்துடுறாங்களா. வாங் சொல்றாங்க ஹெட் மாங் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, இப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறேன், நீ எல்லா மாங்கையுமே ஒண்ணு சேர்த்து ஆன்ஷி கேக்குற பூஜையை மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹெட் மாங்கும் ஓகே சொல்லிடுறாங்க. சோ ஆன்ஷி நான் 3 நாள் கழிச்சு இங்க வருவேன், அப்ப நான் என்ன ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன், இப்போதைக்கு நான் கிளம்புறேன்னு. அதுக்கு வாங்க 3 நாள் கழிச்சு என்ன ஆகும் கேக்குறாங்க. ஆன்ஷி சிரிச்சுட்டு ஒருவேளை அதுக்கப்புறமா நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூரை மேல ஏறி நிக்கிறாங்களா. திரும்பி வாங்க பார்த்து மறுபடியும் சொல்றாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, ஆனா நீயே வாலண்டியரா போயிட்டு என் அப்பா இருக்கிற இடத்த எல்லாருக்குமே காட்டி கொடுத்த, உன்னாலதான் என் அப்பா இறந்து போனாங்க, அதே மாதிரி திரும்ப ஒரு தப்ப நீ பண்ணாத, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இருந்து கிளம்பி போயிடு, அதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நீ இடையில வரவே வராத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ ஊஜியை பார்த்து கேக்குறாங்க ஊஜி நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, இவன் எங்க போனாலுமே நம்மள கூட்டிட்டு போகாம அவன் பாட்டுக்கு அவனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பி போயிட்டே இருக்கான்னு. ஊஜியும் ஆமா என்ன இப்பதான் நான் அதை நோட் பண்றேன்னு. ஹீரோவும் நம்மளாவே பணைய கைதியா தான் கூட்டிட்டு வந்திருக்கான், முறைப்படி பார்த்தா அவன் தான் நம்மள எல்லா இடமும் இழுத்துட்டு போனோம், ஆனா பாக்கும்போது அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான், நம்ம தான் அவனை தேவையில்லாம ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு, நீ என்ன நினைக்கிறேன்னு. ஊஜியும் ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, அப்படின்னா இவனை நம்ம இந்த இடம் ஃபாலோ பண்ண வேண்டாம், நம்ம டாங்லியான தேடி போவோமா அவன் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, ஏன் உங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன, நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு குதிரை வேற தேவைப்படுது, என்கிட்ட காசு இல்ல குதிரை வாங்குறதுக்கு, அதனால நீங்க என் கூட வந்துதான் ஆகணும்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் பணம் பிடுங்கி விடவே மாட்டானே அப்படின்னு மறுபடியும் ஆன்ஷி கூடவே கிளம்பி போறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்து நைட் டின்னருக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்ஷி தான் சமைச்சு நிறைய காய்கறியை கொடுக்குறாங்களா. அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஊஜி கேக்குறாங்க இது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுன்னு. ஆனா ஆன்ஷி சாப்பிட்டு பார்த்துட்டு ஏய் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஊஜியும் இது நல்லா இருக்குதா, சாப்பிடுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் ரொம்ப ஒண்ணும் மோசமா இல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. சோ 2 பேருமே எடுத்து சாப்பிடுறாங்க. ஹீரோ வாயில வச்சுட்டு அப்படியே சவைக்காம இருக்காங்க. ஆனா ஊஜி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அதனால ஆன்ஷி ஹீரோ கிட்ட நீ என்ன நினைக்கிற, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ வாயில இருக்கிறத துப்பிடுறாங்க. ஆனா ஊஜி நல்லா சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் எப்படிடா இதெல்லாம் மனுஷ மாதிரி சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்களா. இது செம காமெடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஊஜி உனக்கு எப்படி குக்கிங் எல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷி ஒரு நிமிஷம் மாங்க யோசிச்சு பாக்குறாங்க, எனக்கு மாங் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஊஜியும் பரவாயில்லையே மாங்குக்கு சமையல்லாம் தெரியுமா, அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க மாங் பிறந்தது இந்த டாஃபின் டெம்பிள்ல தான், அவருக்கு 6 வயசு இருக்கும் போதே அவரு அறிவுல முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு, இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாங் எல்லாருக்குமே நிறைய போதனைகளை அவர் சொல்லி கொடுத்தாரு, அதனால இங்க இருந்தா நம்மளோட நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு நிறைய இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சாங்க, நிறைய நாலேஜ் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஹான்சி டெம்பிளுக்கு அவரோட 40 வயசுல வந்தாங்க. அந்த 40 வயசுலயே அந்த ஹான்சி டெம்பிளுக்கு அவரு தான் சூப்பர்வைசரா மாறிட்டாரு. அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் என்ன அவரு தத்தெடுத்துக்கிட்டாரு, என்ன அவர் ரொம்ப பத்திரமா வளர்த்தாரு. ஹீரோ உனக்கு நான் யாரு அப்படின்ற விஷயம் தெரியும் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நல்லாவே தெரியும், உன்னோட சர்நேம் கண்டிப்பா ஈயா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆன்ஷி சிரிச்சுட்டே ஆமா என்னோட நேம் ஈ ஆன்ஷி, நான் ஈடிங்ஷியோட பையனு. இது கேட்டோடனே ஊஜிக்கு சமஷாக்கு, ஆனா ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அதனால அவங்க நார்மலா இருக்காங்க. ஊஜி கேக்குறாங்க டீமன் கிளானோட லீடர் ஈடிங்ஷியோட பையனா நீ அப்படின்னு. ஹீரோவும் ஆமாடா எதுக்குடா இவ்ளோ ஷாக் ஆகுற அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் டீமன் கிளான் அப்படின்னா இப்போ டியான்வா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதுதானே பழைய காலத்துல டீமன் கிளானா இருந்துச்சுன்னு. ஹீரோவும் ஆமா 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைக்கு அப்புறமா பாலி சிட்டிக்குள்ளாடி டீமன் கிளான் வரவே கூட அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்க்கு அப்புறமா டீமன் கிளான் எல்லாருமே சேர்ந்து நார்த்ல அவங்களுக்குன்னு ஒரு வீட அமைச்சுக்கிட்டாங்க. அந்த சிட்டிக்கு அவங்க டியான்வா சிட்டி அப்படின்னு நேம் வச்சாங்க. இப்ப வரைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு லீடர் இல்ல. 12 வருஷமா அவங்களோட லீடருக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீதானே அப்படின்னு ஆன்ஷி கிட்ட திரும்பி பார்த்து கேக்குறாங்களா. ஆன்ஷியும் ஆமா என்னோட 5 வயசா இருக்கும் போது டீமன் கிளான் தோத்து போயிடுச்சு, என்னோட அப்பாவை அன்னைக்கு நான் இழந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் மாங் என்ன அடாப்ட் பண்ணாரு, அதுக்கப்புறமா 12 வருஷம் நான் இங்கதான் இருந்தேன்னு.
ஊஜி கேக்குறாங்க, அப்படின்னா 12 வருஷமா சிறை கைதி மாதிரி பணைய கைதி மாதிரி தான் பாலி சிட்டிக்குள்ள இருந்தியான்னு. ஆன்ஷியும் ஆமா 12 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப நான் திரும்பி போயாகணும்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆனா நிறைய பேர் உன்ன இவ்வளவு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு நீ திரும்பி போன அப்படின்னா மறுபடியும் ஒரு போர ஆரம்பிச்சு இங்க சண்டே நீ கிளப்பி விடுவ அப்படின்ற காரணத்துக்காக தான் துரத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை உன்கிட்ட இருந்து எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் உன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் டூஜு மாஸ்டர் உன்னை கோல்டன் சவப்பெட்டிக்குள்ள வச்சு ஜூலாங் சிட்டிக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க. அங்க வச்சு உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி மொத்தத்தையும் ஒன்னும் இல்லாம பண்ண போறாங்க. இதுக்காக தானே உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன் அப்படின்னா சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்து அடுத்த செகண்டே வெஸ்ட்டுக்கு பறந்து ஓடி போயிருப்பேன்னு. அதுக்கு ஆன்ஷியும் ஒருவேளை எனக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்கைலர் என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்களே, அப்ப நான் அவங்க கூட கிளம்பி போயிருப்பேனே, ஆனா நான் போகலையே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஸ்கைலர் கூட போறதுக்கு பதிலா எங்களை கூட்டிட்டு உன் கூட இங்க வந்திருக்க, நிஜமாவே நீ அந்த ரிச்சுவல்ஸ்க்காக தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் நிறைய பேர் என்னோட மாஸ்டர் கிட்ட வந்துட்டு என்ன அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. என்னோட மாஸ்டர் ஆனா என்ன யார்கிட்டயுமே ஒப்படைக்கல. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரஷர் ஆயிடுச்சு, அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களோட ஊருக்கு நான் அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்களோ அதே டெம்பிள்ல தான் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், அவங்களுக்காக தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே. அதுக்கு ஹீரோவும் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, எதுக்காக எங்களை நீ உன் கூட கூட்டிட்டு வந்த, அதுக்கான பதில சொல்லுன்னு. ஓஜியும் ஆமா ஆமா ஹீரோ கேக்குறதும் கரெக்டா தானே இருக்கு, உனக்கு வேணும் அப்படின்னா நீ டியான்பா சிட்டில இருந்து ஸ்கைலர் வந்தாங்கல்ல உன்னை கூட்டிட்டு போறதுக்காக, அவங்களோட ஹெல்ப்னால கூட இத பண்ணிருக்கலாமே, எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க ஆன்ஷியும் நான் உங்ககிட்ட சொல்லலையா, என்கிட்ட காசு கிடையாது, நான் முத இருந்தே இதுதானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேருமே ட்ரெஸ் பண்ணிருக்கத பாக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு காசு வேணும், உங்ககிட்ட காசு இருக்கு, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன்னு. ஹீரோவும் நீ நிறைய பொய் சொல்றேன்னு. அதுக்கு ஊஜியும் நீயும் தான் நிறைய பொய் சொல்றேன்னு. ஹீரோவும் வாயை மூடா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது அப்படின்னு மறுபடியும் திட்டி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஆன்ஷி பறந்து போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. எனக்கு இந்த உலகத்தையே சுத்தி வரணும், வெஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய மரங்களை பார்க்கணும், நிறைய காடுகளை பார்க்கணும், மலைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேகங்களுக்கு நடுவுல நின்னுட்டு சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும், மலையோட எட்ஜுக்கு போகணும், கடலோட ஆழத்தை பார்க்கணும், கடலோட மறுகரைக்கு போகணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, இந்த உலகத்தை சுத்தி பார்க்காம நான் டியான்பா சிட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆன்ஷு நம்ம உயிர் வாழ்றதே நம்ம ஆசைப்படுறதை செய்யறதுக்காக தானே, சோ நான் இதெல்லாம் செய்வேன், அது மட்டும் இல்லாம நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், உங்க ரெண்டு பேருமே ஒரு ரீசன்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு. ஹீரோவும் என்ன ரீசன் கேக்குறாங்களா. ஆன்ஷியும் என்னோட மாஸ்டர் எனக்கு அபைசல் ஐ டெக்னிக்க சொல்லி தரும்போது ரெண்டு விதமான ஆட்களை ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வகையான ஆள் என்னன்னா கள்ள கபடமே இல்லாத ஆளு, அவன் கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணமுமே இருக்காது, அவனோட மனசு ரொம்ப நல்ல மனசா இருக்கும் அப்படின்னு ஊஜிய பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ திரும்பி பார்த்து இனி ஒரு விதமான ஆள் யாருன்னு பார்த்தனா அவங்க யாரு என்ன அப்படின்றத அவங்களே மறக்கிற அளவுக்கு அடி மனசுல எல்லா விஷயங்களையுமே புதைச்சு வச்சிருப்பாங்க, நம்ம எவ்வளவுதான் தோண்டினாலும் அவங்கள பத்தின விஷயங்களை வெளியில கொண்டு வர முடியாது, அந்த மாதிரி கல்லஞ்சக்காரங்களையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஹீரோவும் நீ சொன்ன ஆளு யார ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த மூளை இல்லாத ஊஜி அப்படித்தானே, ஆனா ரெண்டாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊஜிக்கு பொறுமை இல்ல, ஹீரோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஊஜி கேக்குறாங்க ஆனா செஞ்சியான கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அவங்க கிட்டயுமே அபைசல் கண் ஒர்க் ஆகலையே அப்படின்னா அவங்க நல்லவங்களான்னு கேட்க ஆன்ஷியும் கிடையாது, அவங்க ஒண்ணு நல்லவங்க கிடையாது, ஒரு நிமிஷத்துக்கு அவங்களோட பாஸ்ட நான் பார்த்தேன், ஆனா அதுக்குள்ளாடி செஞ்சியா நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கத்துக்கிட்டதுனால அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா வெளியில வந்துட்டாங்க. ஆனா உங்க ரெண்டு பேர் கேஸ்லயும் அந்த மாதிரி கிடையாது, என்னால சுத்தமா உங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, செஞ்சியானா அட்லீஸ்ட் என்னால லைட்டாவாச்சும் டச் பண்ண முடிஞ்சது, உங்க ரெண்டு பேரையும் சுத்தமா முடியல, அபைசல் ஐ டெக்னிக் உங்ககிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. ஹீரோவும் சரி இருக்கட்டும், இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ண போறேன்னு. ஆன்ஷியும் எனக்கு ரக்ஷா ஆர்ட் டெக்னிக் சொல்லி தந்ததுக்கு அப்புறமா மாங் எல்லா டெக்னிக்குமே இருந்த நோட் புக்கை எரிச்சிட்டாங்க, இப்போதைக்கு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா ரக்ஷா ஆர்ட் என் கூடவே சேர்ந்து இறந்து போயிடும், அதுக்கு முன்னாடி நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு டெக்னிக்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அப்படியா எனக்கு நீ என்ன சொல்லி கொடுக்க போற அப்படின்னு ஆர்வமா கேக்குறதுக்கு ஆன்ஷியும் நான் உனக்கு ஃப்ரீடம் ஃபார்மிடபிள் ஃபிஸ்ட் டெக்னிக்க சொல்லி கொடுக்க போறேன்னு. ஊஜியும் இது ரொம்ப பெரிய நேமா இருக்குதுன்னு. ஹீரோவும் அவன் சும்மா வாயில வந்து நேமா உளறிட்டு இருக்கான், இந்த மூளை கேட்டவே அதையும் நம்பிட்டு இருக்கானேன்னு. ஆன்ஷியும் நீ நினைச்சா நினைச்சிட்டு போ அப்படின்னு, நான் பண்றத கவனமா கேளு அப்படின்னு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. கூடவே சேர்ந்து இப்போ ஊஜியுமே கத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் நல்லா பண்ண, பரவாயில்ல, நீ கடவுள் கொடுத்த வர மாதிரி தான், சீக்கிரமாவே அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏய் ஆன்ஷி உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆக்சுவலி இது ஒன்னும் அவன் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் ஃபார்மிடபிள் ஃபிஸ்ட் எல்லாம் கிடையாது, அவன் உன்னை ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான், ஊர்ல லோக்கல்
நார்மல் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஃபிஸ்ட் டெக்னிக்கை தான் அவன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கானே தவிர இது பெருசெல்லாம் கிடையாது. என் கூட வேலை பாக்குறவங்களுக்கு கூட இந்த டெக்னிக் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்களா? பூஜிக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே ஆன்ஷி சொல்றாங்க, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நான் உனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ ஃப்ரீடம் பர்மிட்டபிள் டெக்னிக் கிடையாது. ஆனா இந்த டெக்னிக்கையும் இனி நான் சொல்லி கொடுக்க போற டெக்னிக்கையும் சேர்த்து கம்பைன் பண்ணா ஃப்ரீடம் பர்மிட்டபிள் டெக்னிக் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஊஜிக்கு சொல்லி கொடுக்கறாங்க. ஊஜியுமே அதை கத்துக்கறாங்க. ஆன்ஷி கேக்குறாங்க, நல்ல கவனமா கத்துக்கிட்டதானேன்னு. ஊஜியும் ஆமான்னு சொல்றாங்களா? ஆன்ஷியும் அப்ப எனக்கு செஞ்சு காமின்னு சொல்றாங்க. ஊஜி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சா அப்படியே கீழே விழுந்துடுறா. மறுபடியும் எனக்கு அடிபட்டுருச்சே அப்படின்னு சொல்றாங்களா? ஆன்ஷியும் பரவாயில்ல நீ கத்துக்கிட்ட அப்படின்னா நல்லா பண்ணிடுவ, சரி இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போய் இருக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியாது, ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் என்னால யூஸ் பண்ண முடியும், பறக்கிறது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். அப்படி ஒருவேளை உனக்கு எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நீ தண்ணிக்குள்ள நடந்தியே அந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுன்னு. ஆன்ஷி சொல்றாங்க, அதோட நேம் வேவ் டிரைவிங் டெக்னிக். அந்த டெக்னிக் எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாம கத்துக்க முடியாது, அதுக்கு பதிலா நான் உனக்கு வேற ஒரு டெக்னிக்கை கத்து கொடுக்க போறேன்னு. ஹீரோவும் அந்த வேவ் ரைடிங் டெக்னிக்கை தவிர வேற எதுவும் எனக்கு கத்துக்க வேண்டாம், ஒருவேளை உனக்கு கத்து கொடுக்கறோம்னா அண்ணா இருக்கானே அறிவில்லாதவன் அவனுக்கு போய் சொல்லி கொடு, எனக்கு ஒன்னும் வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்ஷியும், நான் உனக்கு சொல்லி கொடுக்க போற டெக்னிக்கை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியாது, உன்னாலையுமே அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா அதுல உன்னால மாஸ்டரிங் பண்ண முடியும். நான் உனக்கு அபைசல் ஐ டெக்னிக்கை தான் கத்து கொடுக்க போறேன்னு. இது கேட்ட உடனே ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இங்க கட் பண்ணா ஜூயிலு சிட்டிக்கு டாங் லியான் குயின்லி எல்லாருமே சேர்ந்து வந்தாச்சு. அங்க டாஜு மாஸ்டர் இருக்காங்களா, அவங்க கிட்ட டாங் லியான் போயிட்டு ஐ எம் சோ சாரி, நீங்க எங்களை ஒரு வேலை சொல்லி அனுப்புனீங்க, அதை எங்களால கொண்டு வர முடியலன்னு. அதுக்கு டாஜு மாஸ்டரும், பரவாயில்ல எனக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம இப்போ ஆன்ஷி எங்க இருக்கான் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும், அவன் டாஃபின் டெம்பிள்ல இருக்கான், அங்க போயிட்டு அவனோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியுமே நான் எடுக்க போறேன், சோ நீங்க என் கூட வரீங்களான்னு. அதுக்கு டாங் லியானும், அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும், அது என்னோட வேலை, என்னால அதை பண்ண முடியல அப்படின்றதுனால நான் உங்க கூட வந்து அங்க வச்சு அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு. சோ டாஜுவும், சரி இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நம்ம கிளம்பலாம்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் வந்துட்டு டாங் லியானுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க, உங்களோட மாஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்கன்னு. அப்படியே இங்க கட் பண்ணா டாங் லியானோட மாஸ்டரே காமிக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம டேஷிங் யூத் ஹீரோ பாலி டிங் தான். இப்ப வயசாயிட்டதுனால நம்ம டேஷிங் யூத் ஹீரோட அப்பாவை ஆக்ட் பண்ணிருந்தாங்கல்ல, அவங்களே மாதிரியே இருக்காங்க. அவங்க கோ கேம் விளையாடிட்டு இருக்காங்களா, அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா, அவ மீசையெல்லாம் ஒட்டி வச்சுட்டு பையன் மாதிரியே ஒரு பொண்ணு வரா. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பையன் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு நம்ம லிஹானி தான். சோ லிஹானி வந்துட்டு, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஜய சிட்டில இருந்து ஒயின் செஞ்சுட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. பாலிடிங்கும், எனக்கு கிண்டல் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து, சிங்கா என் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான், பாதிலேயே அவனுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். லிஹானியும், யார பாக்குறதுக்காக அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்னு கேட்க, என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், அதனால அவங்கள பாக்குறதுக்காக சிங்கா கிளம்பி போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட பொண்ணு குயின்லி எப்பவும் போல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ காணாம போயிட்டா, அவ எங்க போனா என்ன ஆனா அப்படின்றதெல்லாம் தெரியாம சிங்கா அவளை தேடியும் ஆட்களை அனுப்பியிருக்கான். பாவம் அவளோட பொண்ணு ரொம்ப சேட்டக்காரியா இருக்கா, அதனாலதான் நான் தனியா உட்கார்ந்து இந்த பசில சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு லிஹானி கேக்குறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு. பாலிடிங்கும், அதே எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், ஈடிங்ஷியோட ஒரே ஒரு செல்ல பையன் ஆன்ஷியோட 12 வருஷ பழைய காலம் முடிஞ்சதுனால அவன் அவனோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஊஷிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க கண்டிப்பா வாங்க மீட் பண்ணிருப்பான், அவன் கூடவே 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுல ஒருத்தனோட பேர் ஊஜி, அவன் லே கிளானை சேர்ந்தவன். இனியொருத்தன் யாரு அப்படின்றது தெரியல, ஆனா அவன் ஒரு ஹோட்டல் ஓனர்னும் ஊஜி அவன் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கான், அந்த காசை கலெக்ட் பண்றதுக்காக தான் அவன் கூட போயிருக்கேன் அப்படின்னு சொன்னான். லிஹானியும், அவனோட நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, பாலிடிங்கும், அவனோட நேம் ஜயசி, அதை தவிர வேற எதுவுமே அவனை பத்தி இப்போதைக்கு தெரியலன்னு சொல்றாங்க. லிஹானியும், வேற ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு பாலிடிங்கும், செங்ஜிங் இப்போ தான்சி சிட்டிக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான், அவன் ஆன்ஷியை தேடி தான் போனான், சோ அவன் எதுவும் பண்ணாம வந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன்கிட்டயும் ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு. இனியொரு விஷயம் என்னன்னா, ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ ஒரு குட்டி பையன் திறந்திருக்கான், ஊசாங்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து இப்ப யூஷி சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்காங்க, அவங்களுமே ஆன்ஷியை தேடி தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு லிஹானியும், இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது எதையுமே நீங்க தடுத்து நிறுத்துறதுக்காக ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு பாலிடிங் சொல்றாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி பாலி சிட்டியை நான் காப்பாத்தி இருக்கேன், அதனால இந்த ஜெனரேஷன் மக்கள் கிட்ட இப்ப நான் எல்லாத்தையுமே விட்டுடலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆன்ஷி சின்ன பையன், அவனுக்கு 17 வயசு தான் ஆச்சு, ஆனா அவன் ரக்ஷா ஆர்ட்டோட 32 சீக்ரெட் ஆர்ட் டெக்னிக்க கத்து வச்சிருக்கான். சோ இந்த ஜெனரேஷனோட பசங்க இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிளானையே தடுத்து நிறுத்தின என்னால ஈடிங்ஷியோட பையனை தடுத்து நிறுத்த முடியாதா? சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் டாங் லியான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன், அதை
அதை படிச்சுட்டு அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும்னு சொல்றாங்களா. லிஹானியும் நீங்க அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பாலிடிங்கும் என்னோட மாஸ்டர் எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாரோ அதை தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை எடுத்து வீசுறாங்களா. அதை லிகானி அவளோட ஐஸ் டெக்னிக்கை வச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம டேஷிங் யூத் ஹீரோ பாலிடிங் இன்னுமே அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதுல மாஸ்டரிங் பண்ணிருக்காங்க. கூடவே லிகானியும் இருக்கா அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அப்போ உங்களுக்கு டேஷிங் யூத்தோட ஹீரோயின் எங்க அப்படின்ற டவுட் வரும்ல. ஆக்சுவலி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பாலிடிங் கூட இல்ல. அதனாலதான் பாலிடிங்குக்கும் டேஷிங் யூத் ஹீரோயினுக்கும் குழந்தைங்க இல்ல. பாலிடிங் அதுக்கப்புறமா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா பாலிடிங்கும் நீங்க இருந்து ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணு, நான் ஒயின் செய்யறதுக்காக ஜய சிட்டிக்கு போக போறேன், சிங்கா எல்லா பிரச்சனையுமே பாத்துக்கட்டும், இப்படி நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் மூணு பேரும் தனித்தனியாவே பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா பாலிடிங் சொன்ன மாதிரியே லெட்டரை ரீட் பண்ணக்கூடிய டாங் லியானுக்கு குழப்பமாயிடுச்சு. ஏன்னா அந்த லெட்டர்ல ஆக்ட் இன் யுவர் ஹார்ட் அப்படின்னு மொத்தமே 4 வார்த்தை மட்டும் தான் இருக்கும். உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடன்னு. அது புரியாததுனால டாங் லியான் டியான் கிட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு மாங் பத்தியெல்லாம் ரொம்ப தெரியாது, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையே என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது, உனக்கு ஏதாவது இதை பத்தி தெரியுதா, இந்த 4 வார்த்தையை வச்சு என்கிட்ட என்னோட மாஸ்டர் என்ன சொல்லிடார ட்ரை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டியானும் உனக்கு இதை பத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீடம் ஃபர்மிடபிள் ஃபிஸ்ட் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு குட்டி பையன் என்கிட்ட வந்து நீ இதை எதுக்காக பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு கேட்டான். அது வேற யாரும் கிடையாது, ஆன்ஷி தான். அப்பா அவன் கிட்ட நான் இதை நான் பிராக்டிஸ் பண்றதுனால நல்லவங்க கெட்டவங்க எல்லார் கூடயுமே என்னால சண்டை போட முடியும், கெட்டவங்களை இந்த உலகத்தை விட்டு அடிச்சு துரத்த முடியும்னு சொன்னேன். அப்ப அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாமே டீமனை அழிச்சு துரத்துறதுக்காக தான், ஆனா அடுத்த ஆளோட டீமனை கிடையாது, நம்மளோட இன்னர் டீமனை நம்மள கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாமே இருக்கு. ஃப்ரீடம் ஃபர்மிடபிள் ஃபிஸ்ட் அப்படின்றது அடுத்த ஆளோட டீமனை சிதைக்கிறது மட்டும் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய டீமனையுமே அழிக்கிறதுக்கான டெக்னிக் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதை கேட்ட உடனே டாங் லியானும் ஒரு 5 வயசு குழந்தை இவ்வளவு அறிவா பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா நான் நம்பி இருக்கவே மாட்டேன், ஆனா நீ சொல்றதுனால நான் நம்புறேன். ஆன்ஷி அப்படின்னா அப்பவே நல்லது எது கெட்டது எது அப்படின்றத பிரிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜபிளா இருந்தானா அப்படின்னு கேட்க டியானு ஆமா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்றாங்க. டாங் லியானு நான் டாங் சிட்டில தான் பிறந்தேன், 16 வயசுல எனக்கு சீக்ரெட் வெப்பன் டெக்னிக் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, 17 வயசுல ஜய சிட்டிக்குள்ள வந்துட்டேன், 6 வருஷம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றதே தெரியல, எனக்கு மாஸ்டர் உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே எனக்கு புரியல, என்னோட வழி என்னது, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத எப்பவுமே எனக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்துதான் நான் பண்ணிருக்கேன், சோ இப்ப என்னைய முடிவெடுக்க சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உடனே குயின்லி சொல்றாங்க. இத பத்தி எல்லாம் நாளைக்கு யோசிக்கலாம், நீ பொறுமையா உட்கார்ந்து இந்த விடுகதைக்கு பதில கண்டுபிடி, எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்பி போறேன்னு டியானு எனக்கும் தூக்கம் வருது நானும் கிளம்பி போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ரூயும் டாங் லியானும் மட்டும் தான் இருக்காங்களா. அப்ப ரூய் வந்து டாங் லியான் கிட்ட சொல்றாங்க, இத பத்தி ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் கேட்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான், இதுல பெருசா திங்க் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு டாங் லியானை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. டாங் லியானுக்கு ஃபிளஷ் ஆயிடுச்சு, ஐயோ இவ இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன அடுத்த நாளே இவங்க எல்லாருமே யூன்சி சிட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. ஆன்ஷி சொன்ன மாதிரியே 3 நாள் கழிச்சு டஃபின் டெம்பிளுக்கு வந்தாச்சு. அங்க நிறைய மாங் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஆன்ஷு இங்க ரிச்சுவல்ஸ் நடக்க போகுது, என்னோட மாஸ்டர் இங்க இல்ல, சோ என்னோட மாஸ்டருக்கான ரிச்சுவல்ஸை நான் நடத்துவேன் அப்படின்னு உள்ள போறாங்க. டெம்பிளுக்கு உள்ள ஆன்ஷி மட்டும் தனியா போறாங்க. அவங்களோட ஸ்லீவ்ல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஊச்சியும் இது என்னது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்றாங்க, மாங் அங்க துகள்களா போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த துகள்களை கொஞ்சம் ஆன்ஷி சேர்த்து வச்சிருக்கான், அதை கடைசியா கொண்டு வந்து இங்க தகனம் செய்யணும்னு நினைச்சிருக்கான் போல, அதுக்காக தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் கெட்ட எண்ணத்தோட இந்த டெம்பிளுக்கு வரல, அவன் ரொம்ப நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கான் அப்படின்றது இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஆன்ஷியுமே அந்த தகனம் செய்யக்கூடியதை கொண்டு போயிட்டு டேபிள்ல வச்சுட்டு, மாஸ்டர் உங்களோட கடைசி உயிரை நான் இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன், நீங்க இங்கதான் இருக்கணும், இதுதான் உங்களோட ஆசை, அதுக்காக தான் நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன், நீங்க இனி சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாங்கோட ஆண்மாங்க வந்து என்னோட குட்டி பையன் இங்க ஏண்டா வந்த அப்படின்னு கேக்குறாங்களா. ஆன்ஷிக்கு அழுகைய அடக்க முடியல, அதனால கண்ணு கலங்கி விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மாங் சொல்றாங்க, உன்னோட வீட்டுக்கு நீ திரும்பி போயாகணும்னு. ஆன்ஷியும் என்னோட வீடு ஹான்சி டெம்பிள் தான், நான் அங்க இருந்து போக மாட்டேன், எனக்கு ஹான்சி டெம்பிள் தான் வீடு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. மாங் கிட்ட ஆன்ஷி எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது மாங்கும் இல்லடா இதுதான் உன்னோட வீடு, ஹான்சி டெம்பிள் தான் 12 வருஷத்துக்கு உன்னோட வீடு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹான்சி டெம்பிள் தான் வீடு, நான் அங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பிளீஸ் நாங்க போக விடுங்க மாங் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மாங்கும் பைத்தியக்கார பையனே, நான் சொல்றத ஒழுங்கா கேளுடா, உன்னோட வீடு
ஹான்சி சிட்டில கிடையாது. உன்னோட வீடு எங்க இருக்குன்னா ஃப்ரீடம், சுதந்திரம் தான் உன்னோட வீடு. நீ எங்க சந்தோஷமா இருக்கியோ அதுதான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, உன்னோட சந்தோஷத்தை தேடிப்போன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்ஷி அழுதுகிட்டே, இல்ல மாஸ்டர், ஹான்சி டெம்பிளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் உங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன். எனக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியாது. எனக்கு எங்கேயுமே போக வேண்டாம். எனக்கு டெம்பிள்லே இருக்கணும், அது மட்டும் போதும் அப்படின்னு ஏங்கி அழுதுட்டு இருக்காங்களா. மாங்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. மாங்கினி ஆன்ஷிக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஊஜியும் ஆன்ஷி கூடவே இருப்பாங்களா? இப்ப ஆன்ஷியை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாரும் ஆன்ஷியை அட்டாக் பண்ணுவாங்களா? அதுக்கு ஹீரோவும் ஊஜியும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா அடுத்த எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you friends. Take care. Bye bye.